ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டேஃபைஸ் அகாடமி. நம்ம வேட் பவர் மேடிசி அப்படிங்கிற புக்கோட கிளாஸஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி 6 கிளாஸஸ் வந்துச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு 7th கிளாஸ். ஸோ வாங்க செஷனுக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ். இது வரைக்கும் நம்ம பர்சனாலிட்டி அண்ட் ப்ரொஃபஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேட் பவர் மேடிசி புக்ல என்னென்ன கிளாஸஸ் என்னென்ன சாப்டர்ஸ் இருந்துச்சோ அது நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர், ஆக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல மோஸ்ட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் ஒக்காப்ஸ் வந்துட்டு இந்த ஆக்ஷன் பேஸ்டு இந்த சாப்டர் 9th இருந்து வந்திருக்கு. ஓகேவா? நீங்க இந்த செஷனை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே இது நமக்கு எக்ஸாம்ல எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். ஸோ அதே மாதிரி இந்த செஷனை ஃபுல்லா பாருங்க. டோட்டலா இன்னைக்கு நம்ம 75 வேர்ட்ஸ் கிட்ட பார்க்க போறோம். சரியா? இந்த செஷன்ல ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரூட் வேர்ட். நம்ம எப்பவும் போல ரூட் வேர்ட் பார்க்கலாம். ஸோ ரூட் வேர்டு பொறுத்த வரைக்கும் ரூட் வேர்டு பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு எப்பவுமே இந்த வேட் பவர் மேடிசி புக்கோட கண்டென்ட் இருக்கும். ஸோ நான் இந்த ஆக்ஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ரூட் வேர்ட்ஸ் என்னலாம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்ப பாருங்க, பார். பார் அப்படிங்கிறது சமநிலையை குறிக்கும். ஓகேவா? பார். சோ பார் ஸ்கோர் ஒரு ஈக்குவாலிட்டியை குறிக்கும். பார் அப்படிங்கிற வேர்டு ஈக்குவாலிட்டியை குறிக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, டிஸ்பாரேஜ், பாரிட்டி, தென் பீர். ஸோ இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இது ரிலேட்டடா இன்னும் நம்ம இந்த ஒரு 3 வேர்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டடா நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம ஃபேமிலி வேர்ட்ஸா பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ரூட் வேர்டு என்னங்கிறத நம்ம கிளியரா பார்க்கலாம். இப்போ அடுத்து ஈக்வி அப்படின்னாலே சமம் தான். பார் ஸ்கோர், கிரிக்கெட்ல எல்லாம் பார் ஸ்கோர்லாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்போ பார் அப்படிங்கிறதுக்கு மீனிங் ஈக்குவல் அர்த்தம். ஈக்கோ அப்படிங்கிற வேர்டுக்கெல்லாம் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஈக்குவல் அப்படின்னு தான் அர்த்தம், சமநிலையை குறிக்கக்கூடியது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஈக்விட்டி, ஈக்வானிமிட்டி, ஈக்குவகைட். ஸோ இந்த மாதிரியான நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா விஓசி, ஓக்கல் அப்படிங்கிற வேர்டு. விஓசி, ஒக் அப்படிங்கிற வேர்டு என்னன்னா வாய்ஸ் குறிக்கும். சரியா? நம்மளோட வாய்ஸ் குறிக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் ஓசிஃப்ரஸ், ஓக்கல், அட்வொகேட், இந்த மாதிரியான நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. ஓகே. அடுத்து மால்ங்கிற வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. எம்ஏஎல் அப்படிங்கிற வேர்டு நெகட்டிவிட்டியை குறிக்கக்கூடிய, பேட், கெட்ட, ஈவில் அப்படிங்கன்னு சொல்ற மாதிரி நெகட்டிவிட்டியை குறிக்கக்கூடிய ஒரு கெட்ட அப்படிங்கிற மீனிங்ல வர்றதா இந்த மேல் அப்படிங்கிறது. இதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா மெலைன், மெலிவலண்ட், மேலிஃபேக்டர்ஸ், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் இருக்கு. சோ அடுத்து பெனி. இந்த மேலுக்கு அப்படி ஆப்போசிட் பெனி அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான வேர்டு. இவங்க குட், நல்ல எண்ணத்தை குறிக்கக்கூடிய, குட், வெல், ஓகே, மத்தவங்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய. சோ அந்த மாதிரி வேர்டு வர்றது பெனி. அப்ப மேல் அப்படின்னாலே கெட்ட, பேட் அப்படின்னு அர்த்தம். பெனின் அப்படிங்கிறது பாசிட்டிவான வேர்டு, நல்ல எண்ணத்தை குறிக்கக்கூடியது. ஸோ இப்போ மேலும் பேடும், மேலும் வினை அப்படிங்கிற வேர்டும் என்ன மீன் பண்ணும் அப்படின்னா ஆப்போசிட் மீன் பண்ணும். ஆப்போசிட்டா வரும், ஆன்டனியம்ஸா வரும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அதோட மீனிங்ஸும் நம்ம பார்த்துட்டோம். கெட்ட, இது நல்ல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிட், எஃப்ஐடி, இது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. ஃபிட் அப்படிங்கிறது நம்பிக்கையை குறிக்கக்கூடிய, ஓகே, நேர்மையை குறிக்கக்கூடிய, ஓகே, ஃபெய்த், ஓகே, உண்மையை குறிக்கக்கூடியது. எதுனா இந்த ஃபிட் அப்படிங்கிறது. ஃபிடலிட்டி, இன்ஃபிடலிட்டி, போனஃபைடு, இதெல்லாம் நம்பிக்கை, நேர்மையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். சரியா? அடுத்து பிளக் அப்படிங்கிறது என்னன்னா பிளக் அப்படிங்கிற வேர்டு என்னன்னா ஒருத்தங்களை அமைதிப்படுத்துதல், ஓகே, ப்ளீஸ் பண்றது அல்லது அமைதிப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி இது பண்றது ஒரு மீனிங் வர்றது. பிளக்கேட், பிளஸிட், கம்ப்ளசன்ட், இதெல்லாம் இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா விஓஎல், ஓல் அப்படிங்கிற வேர்டு என்னன்னா ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு வில் அப்படின்னா என்னன்னா இங்க ஒரு எப்படி சொல்றது, அது அவங்களோட எண்ணத்தை குறிக்கக்கூடியது. சரியா? இப்போ உயில் எழுதி வைக்கிறதெல்லாம் சொல்லுவோம்ல, அது நல்ல எண்ணத்துக்காக, எனக்கு அப்புறம் என்னோட ஃபேமிலிக்கு அது எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வர்றதா அந்த இது வில். அது என்ன நான் ஃபியூச்சர்ல சொல்றேன். ஓகேவா உங்களுக்கு? அடுத்து பாத்தீங்கன்னா ஓல் அப்படின்னாலே நல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை குறிக்கக்கூடிய, ஒரு ஆர்வத்தை குறிக்கக்கூடிய அப்படின்னு சொல்லலாம். வில் பவர் அப்படிலாம் சொல்லுவோம் அது. அடுத்து ஸ்கிரிப்ட். இது என்னன்னா ஸ்கிரிப்ட் அப்படின்னாலே எழுத்து அப்படின்னு அர்த்தம். ஸோ ஸ்கிரைப், ஸ்கிரிப்ட், இந்த வேர்டு இந்த மீனிங், இந்த ரூட் வேர்டு அதோட மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் அப்படின்னு அர்த்தம். எழுத்து ரிலேட்டடா வர்றது. ப்ரோஸ்கிரிப்ஷன், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். தென் மிலிட் அப்படின்னாலே சோல்ஜரை குறிக்கும். மிலிட்ரி, மிலிட்டன்ட்,
ஓகே, மிலிட்டன்சி, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. அப்போ மிலிட் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோல்ஜர். ஓகே, சோல்ஜர் குறிக்கக்கூடியது. ஓகே, இப்போ நம்ம ரூட் வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ ரூட் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். அந்த ரூட் வேர்டை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய முக்கியமான கோர் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, முக்கியமா ஒரு 10 கோர் வேர்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அந்த கோர் வேர்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து எப்படி மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் வருது, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபேமிலி வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா, நம்ம ஓவரால் இந்த சீரீஸே இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போயிருக்கோம். ஸோ கண்டிப்பா பார்க்காதவங்க, நீங்க இதுக்கு முன்னாடி கிளாஸஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா ரெகுலரா அந்த கிளாஸஸ் பார்த்துட்டு அடுத்தீங்க வாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ என்ன கொடுத்துருக்கோம், ஓகே இது இந்த ஆர்டர்ல கொடுக்கும்போது எனக்கு இதை உட்காந்து படிக்கிறதுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்க முடியுது அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகேவா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்பரேஜ். DISPR, டிஸ்பரேஜ். ஓகேவா, டிஸ்பரேஜ் இதோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தனியா இதை பிரிக்கலாம். ஓகேவா, அந்த இதை பிரிக்கலாம். டெஸ் அப்படின்னாலே, டெஸ் அப்படிங்கிற வேர்டு என்ன மீன் பண்ணும் அப்படின்னா விலக்கி வைக்கிறது, ஒரு இடத்துல இருந்து அவைவா வர்றது, தனியா விலக்கி இருக்கிறது. அப்போ பேரேஜ் அப்படின்னாலே என்ன, சமம் அப்படின்னு பார்த்தோம். பார் அப்படிங்கிற வேர்டு நம்ம ரூட் வேர்ட்ல பார்த்தோம். பார் அப்படிங்கிற வேர்டு சமம்னு அர்த்தம். அப்போ டெஸ்னா அவை விலக்கி இருக்கிறது, பார் அப்படின்னா சமம். அப்போ சமமா இல்லாததை குறிக்கும். ஓகேவா, டு லோவர் சம்ஒன்ஸ் ரேங்க், ஒருத்தங்களை அவங்க இருக்கிற பொசிஷனை விட இறக்கி வைக்கிறது. ஓகேவா, அது சொல்லலாம். இல்லைன்னா டு ஸ்பீக் ஆஃப் சம்ஒன் ஆர் சம்திங் அஸ் அன்இம்பார்ட்டன்ட், belittle someone, to run down someone அப்படின்னா ஒருவரை குறைச்சு மதிப்பிடுறது, அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இந்த டிஸ்பரேஜ். அப்போ ஈக்குவல், பார்னா ஈக்குவல், டிஸ்பரேஜ்னா அதை விலக்கி இருக்கிறது, அவங்களுக்கு ஒரு சம உரிமை கொடுக்காம அவங்கள விலக்கி வச்சிருக்காங்க, அவங்கள அண்டர் எஸ்டிமேட்டடா வச்சிருக்காங்க. பிலிட்டில் அப்படின்னா ஒருத்தவங்களை மட்டம் தட்டி பேசுவோம்ல, அந்த மாதிரி. ஓகே, அவங்க இது எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மட்டம் தட்டி அவங்களை குறைவாவே வச்சுக்கிறது, குறைச்சு மதிப்பிடுறது தான் என்னன்னா இந்த டிஸ்பரேஜோட மீனிங். அதுக்கு சினானியம் பாத்தீங்க அப்படின்னா பிலிட்டில், டெனிகிரேட், டீமீன். ஓகே, தென் ரன் டவுன். இது எல்லாத்துக்கும் மீனிங் பாத்தீங்க என்னன்னா இகழ்ந்து பேசுறது, ஒருத்தங்களை குறைச்சு மதிப்பிடுறது. ஓகேவா, பிலிட்டில் அப்படின்னா மட்டம் தட்டி பேசுறது, இகழ்ந்து பேசுறது, அப்புறம் தாழ்வா வினேகிரேட், டீமீன், ரன் டவுன். சோ இதெல்லாம் தாழ்வா பேசுறதுன்னு வரும். தாழ்வு மதிப்பிடுறது, தென் பிலிட்டில், மட்டம் தட்டுறது. சோ இந்த வேர்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் என்னன்னா இழிவுபடுத்துறது ரிலேட்டட் தான் வரும். நீங்க நம்ம தமிழ்ல நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம், நிறைய அர்த்தங்கள் நம்மளால தமிழ்ல சொல்ல முடியும். ஆனா அதே நம்ம இங்கிலீஷ்ல சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதான் இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு அதுக்கான வேர்ட்ஸ் தான் இங்க பார்த்திருக்கோம். டிஸ்பரேஜ், பிலிட்டில், டெனிகிரேட், டீமீன், ரன் டவுன். இது எல்லாமே என்ன, தாழ்வுபடுத்துறது, இகழ்வுபடுத்துறது, மட்டம் தட்டுறது, ஒருத்தங்களை குறைச்சு மதிப்பிடுறது, இந்த மாதிரி மீனிங்ல வரும். புரிஞ்சுச்சா? ஓகே, சோ அப்போ இது ரொம்ப 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 நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அத்தனை வேர்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மோஸ்ட் டைம்ஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க இன்னைக்கு பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ் இந்த செஷன். புரிஞ்சுச்சா? அப்போ பிலிட்டில், டெனிகிரேட், டீமீன், ரன் டவுன், டிஸ்பரேஜ், இது எல்லாமே என்ன, ஒருத்தங்களை குறைச்சு மதிப்பிடுறத குறிக்கிறது. ஓகேவா, சேர்த்து படிச்சுக்கோங்க. தென் அடுத்து பாத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன, ஈஸி, ஒருத்தங்களை பாராட்டுறது, காம்ப்ளிமெண்ட் பண்றது, எக்ஸ்டால், ரொம்ப அளவுக்கு அதிகமா பாராட்டுறது வரும். லார்ட் அப்படின்னா அவங்களை இப்போ லார்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு ஏதாவது ஒரு மேடையில ஏறி நல்லா இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களை எல்லாரும் பாராட்டுறாங்க, பாராட்டு குறிக்கக்கூடியதுதான் இந்த லார்ட் அப்படிங்கிறது. சரியா? ஓகே, சோ அப்போ பிரைஸ், காம்ப்ளிமெண்ட், எக்ஸ்டால், லார்ட் இதெல்லாம் என்ன, இந்த டிஸ்பரேஜுக்கு ஆன்டோனியமான வேர்டு. ஓகேவா, அதோட சினானிம்ஸ் என்ன, பிலிட்டில், டெனிகிரேட், டீமீன் அண்ட் ரன் டவுன், அதெல்லாம் அதோட சினானிம்ஸ். சோ அப்போ இதுக்கு இந்த அதாவது தாழ்வுபடுத்தி பேசுறது, அப்புறம் குறைச்சு மதிப்பிடுறது, மட்டம் தட்டி பேசுறது, அவமானப்படுத்துற மாதிரி பேசுறது, இது எல்லாத்துக்கும் ரிலேட்டடான வேர்ட்ஸ் தான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். சரியா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ், இதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்க பாருங்க. அங்க பாருங்க, ஒரு ஒர்க் பிளேஸ்ல நெவர் டிஸ்பரேஜ் எ கலீக் இன் பப்ளிக். நம்ம கூட வேலை பார்க்கறவங்களை எப்பவுமே பப்ளிக்ல அவமானப்படுத்தி பேசக்கூடாது, மட்டம் தட்டி பேசக்கூடாது, அவங்கள குறைச்சு பேசக்கூடாது. ஓகேவா, அதுதான் எங்க ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கோம். தென் அடுத்து he disparaged the plan as naive. ஓகேவா, நெய்வ் அப்படிங்கிறது இங்க நான் சொல்ற ஒவ்வொரு வேர்டுக்குமே, நான் இன்னைக்கு கொடுக்குற சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வேர்டா இருந்தாலும் சரி, நீங்க இதுல பார்க்கக்கூடிய அத்தனை வேர்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நெய்வ் அப்படிங்கிறது
நெய்வ் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத பச்சை பச்சை மண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கிறவங்க. அப்போ ஒண்ணுமே தெரியாம அவன் வந்து டிஸ்பரேஜ் பண்ணிட்டான், அந்த பிளானை டிஸ்பரேஜ் பண்ணிட்டான், அந்த பிளானை வந்துட்டு மட்டம் தட்டி பேசுறான், பிளானை வந்து குறைச்சு மதிப்பிட்டுட்டான். சரியா? நெய்வுனா என்ன? ஒரு பையன் இருக்கான், அவன் இப்பதான் புதுசா வந்து அந்த ஃபீல்டுக்குள்ள வர்றான். ஓகேவா? அந்த ஃபீல்டுக்குள்ள வரும்போது அவனு ஒரு பச்சை மண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை எல்லாரும் மட்டம் தட்டுறாங்க. சோ அதுக்கு பேர் தான் என்னன்னா டிஸ்பரேஜ் பண்றது அப்படின்னு அர்த்தம். இது இங்க என்னவா வந்திருக்கு? வேர்பா வந்திருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன? ஒரு வேர்ப். ஏன்னா இதுல ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் இருக்குல்ல, மட்டம் தட்டி பேசக்கூடிய அப்படிங்கிற ஒரு செயல் குறிக்குதுல. அப்போ அந்த ஒரு புதுசா வந்திருக்கிற அந்த நெய்வ், அந்த புதுசா வந்திருக்கிற பையனை அவனோட பிளானை டிஸ்பரேஜ் பண்ணிட்டான். புதுசா வந்து டிஸ்பரேஜ். ஒரு பையன் நான் புதுசா ஒரு ஃபீல்டுக்கு போறேன், நான் வந்து அந்த பிளான் எப்படின்னு தெரியாம அதை வந்து குறைச்சு மதிப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ பெலிட்டில் இதெல்லாம் இதோட சினானிம் பார்த்தோம். தென் டிஸ்பரேஜ், அது வேர்பா வரும்போது டிஸ்பரேஜ், நவுனா வந்துச்சுன்னா டிஸ்பரேஜ்மெண்ட், அந்த ஆக்ட குறிக்கும், அந்த ஆக்ட குறிக்கக்கூடியது. தென் வந்து டிஸ்பரேஜிங் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவா வரும். V1INGS அட்ஜெக்டிவா இங்க வந்திருக்கு. தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஈக்விவொகேட். சரியா? ஈக்விவொகேட் இதுல பாத்தீங்கன்னா ஈக்விவொகேட் அப்படின்னு இருக்கும். ஒகேட். சரியா? சோ நான் மறுபடியும் எழுதிக்கிறேன், ரொம்ப ஃபாண்ட் சின்னதா இருக்கு. ஈக்விவொகேட். சரியா? ஈக்விவொகேட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா கிளியரா பேசாம இருக்கிறத குறிக்கும். ஓகேவா? தெளிவா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பேசாம இருப்போம்ல, அதை குறிக்கிறது தான் என்னன்னா இந்த ஈக்விவொகேட். ஈக்வி அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரியும்? ஈக்வினா ஈக்குவல், சமம் அப்படின்னு தெரியும். ஒர்க் அப்படிங்கிற ஒகேட் அதோட மீனிங் இது வந்து அந்த ப்ரொனன்சியேஷன் பாத்துக்கோங்க, அப்படின்னு தான் வாசிக்கணும். ஒகேட். ஓகே, ஈக்விவொகேட். சோ அப்ப இந்த இடத்துல அந்த இது வந்து வாய்ஸ் குறிக்கக்கூடியது. சோ அப்போ ஈக்குவல் வாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். ரெண்டு விதமா நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த வார்த்தை தெளிவா இல்ல அப்படின்னு தானே அர்த்தம். தெளிவில்லாம பேசுறதுன்னு அர்த்தம். அப்போ ரெண்டு மீனிங், ரெண்டு வாய்ஸ்ல பேசணும் அப்படின்னா அந்த இடத்துல தெளிவா இல்ல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒரு வார்த்தைக்கு ஒரு மீனிங் தான் இருக்கும், ஒரு சென்டென்ஸுக்கு ஒரு அர்த்தம் தான் இருக்கும். அது தெளிவில்லாம இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்கும்னு சொல்லி ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு தெளிவில்லாம பேசுறது. ஓகேவா? அதுதான் என்னன்னா இந்த ஈக்விவொகேட் அப்படிங்கிற மீனிங். சரியா? ஈக்குவல் வாய்ஸஸ் ஆர் ஈக்குவல் மீனிங்ஸ், ரெண்டுக்கும் பிளஸ்னா பிளஸ், மைனஸ்னா மைனஸ், ரெண்டு எப்படி ஈக்குவல் ஆக முடியாதுல்ல. அதேதான் இங்கேயும். பிளஸ்னா பிளஸ் சொல்லணும், மைனஸ்னா மைனஸ் சொல்லணும். ஆனா பிளஸ்ஸாவும் இருக்கலாம், மைனஸாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே இருக்கலாம், ரெண்டுமே சமம் தான், ரெண்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி வர்றதுதான் என்னன்னா இந்த ஈக்விவொகேட். புரிஞ்சுச்சா? சோ இங்க மீனிங் கொடுத்துருக்க பாருங்க. டு யூஸ் வேக் ஆர் ஆம்பிகுவஸ். ஆம்பி அப்படின்னாலே ரெண்டுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆம்பிகுவஸ் அப்படின்னா அது தெளிவில்லாம இருக்கிறது. ரெண்டு மீனிங் இருந்தா எப்படி தெளிவா இருக்க முடியும்? ரெண்டு ஈக்குவல்னு சொன்னா எப்படி தெளிவா இருக்க முடியும்? ஏதாவது ஒண்ணுதானே இருக்கணும். பிளஸ்னா பிளஸ் இருக்கணும், மைனஸ்னா மைனஸ் இருக்கணும். அது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொன்னா அது சரி கிடையாது. கரெக்டா? அப்போ இங்க ஆம்பிகுவஸ் அப்படிங்கிற மீனிங்கும் அதே தான் குறிக்கும். ரெண்டு மீனிங் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ அப்ப ரெண்டு மீனிங் இருந்தா அந்த இடத்துல என்ன? தெளிவில்ல அப்படின்னு அர்த்தம். ரெண்டு மீனிங் இருந்தாலே தெளிவில்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து வேக் அப்படின்னாலே ஒரு வேகான ஆன்சர் கொடுக்குற, ஓகே, ஒரு தெளிவான ஆன்சர் இல்லையே அப்படின்னு, ஒரு ப்ராப்பரான ஆன்சர் இல்லையே, வேகான ஆன்சர் கொடுக்குற, வேக ஏதோ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு வெற்று இதை சொல்ற மாதிரி வருது வேக் அப்படிங்கிறது. டெலிபரேட்லி, லாங்குவேஜ் டெலிபரேட்லி இன் ஆர்டர் டு மிஸ்லீட் ஆர் அவாய்ட் கமிட்டிங் யுவர் செல்ஃப். ஓகேவா? இது என்னன்னா, நான் ஒரு இடத்துல போயிட்டு கமிட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பேசுவாங்க, தெளிவில்லாம பேசுவாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா? இவங்களுக்கும் சார்ந்து பேசாம ஒரு நடுவுல இருந்துட்டு இப்படியும் இவங்களும் நல்லாதான் இருக்கு, இவங்களும் நல்லாதான் இருக்கு, பிளஸும் நல்லாதான் இருக்கு, மைனஸும் நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்கல்ல, ஏதாவது ஒரு எஸ்கேப் ஆகுறதுக்கு. ஓகேவா? ஒண்ணு பிளஸ் கூட சேரணும், இல்ல மைனஸ் கூட சேரணும். அப்படி இல்லாம நடுவுல இருந்துகிட்டு இங்க போறதான்னு ஒரு தெளிவு இல்லாம இருப்பாங்கல்ல, அதை இங்க மீன் பண்றாங்க. மிஸ்லீட் ஆர் அவாய்ட் கமிட்டிங். நம்மளே போயிட்டு அந்த இடத்துல கமிட் ஆகுறத விட்டுட்டு அதை அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? அததான் இங்க என்ன சொல்றோம்? ஈக்விவொகேட் அப்படின்னு சொல்றோம். ஈக்விவொகேட் அப்படின்னு சொல்றோம். சரி, அதுக்கு சினானிம் பாருங்க. சினானிம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ப்ரிவாரிகேட், ஹர்ஜ் அண்ட் பி எவேசிவ். ப்ரிவாரிகேட் அப்படிங்கிறது இப்போ மழுப்பு பேசுவோம்ல, ஓகேவா? டைரக்டா சொல்லாம ஒரு மாதிரி மழுப்பெல்லாம் பேசுறது தான் என்னன்னா ப்ரிவாரிகேட். சரியா? ஸ்பெல்லிங் நல்லா பாத்துக்கோங்க. ப்ரிவாரிகேட் அப்படிங்கிறது மழுப்பெல்லாம் பேசுறது.
மலுப்பலா பேசுறது. ஹெட்ஜ் அப்படின்னா வந்துட்டு மறைமுகமா ஒரு இதை மறைச்சு பேசுவாங்கல்ல, ஓகே, உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறத மறைமுகமா பேசுறது அப்படின்னு சொல்றது. ஓகேவா? பி எவாசிவ். எவாசிவ் அப்படின்னாலும் வந்து தெளிவில்லாம பேசுறது. ஓகே, தெளிவில்லாம பேசுறது. வேஃபில் அப்படின்னாலும் அதேதான், ரொம்ப வந்துட்டு குளறுபடியா பேசுறது. ஓகே, டைரக்டா இல்லாம குளறுபடியா இருக்கிறது. சோ அதான் வேஃபில். சரியா? டபுள் மீனிங்ல பேசுறதுன்னு சொல்லுவோம்ல, டபுள் மீனிங், அதுவும் இங்க வரும். டபுள் மீனிங் அப்படின்னு சொல்லி வேர்டும் இங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப தெளிவில்லாம பேசுறது, மறைமுகமா பேசுறது, அப்புறம் வந்து குளறுபடியா பேசுறது, இதெல்லாம் இங்க நமக்கு இதோட ரிலேட்டடான சினானிம்ஸா வரும். சரியா? மிஸ்லீடா பேசுறது, அப்புறம் வேகா பேசுறது, ஆம்பிகோஸா பேசுறது, தென் ப்ரிவாரிகேட், ஹெட்ஜ், பி எவாசிவ், வேஃபில், டபுள் மீனிங், இது எல்லாமே என்ன, இந்த ஈக்குவேட் அப்படிங்கிற வேர்டுக்கு ரிலேட்டடான மீனிங். சரியா? ரிலேட்டடான சினானிம்ஸ் சொல்லணும். புரிஞ்சுச்சா? ஓகே, தென் இதுக்கு ஆன்டனியம் பார்க்கலாம். பி டைரக்ட். டைரக்டா பேசுறது. இங்க மறைமுகமா பேசுறதுன்னு பார்த்தோம், இங்க மறைமுகமா பேசுறதுன்னு பார்த்தோம். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன? டைரக்டா பேசுறது. கேண்டிடா பேசுறது. ஸ்டேட் பிளைன்லி. கேண்டிட்னா என்னன்னா அப்படி நம்ம போஸ்ட், கேண்டிட் போஸ்ட் கொடுப்போம்ல, நம்ம இருக்கிற மாதிரி அப்படி போஸ்ட் கொடுக்கறது. நான் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி போட்டோ எடுப்பாங்க, அது நான் உள்ளது மாதிரியே காமிக்கிறது தான் கேண்டிட். ஆனா எல்லாரும் நம்ம என்னன்னா ஃபேக் கேண்டிட் தான் இப்போ எடுத்துட்டு இருக்கோம். நான் உண்மையாவே ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க மாதிரி போட்டோ எடுக்க சொல்லுவோமே தவிர, ஆனா ரியலா கேண்டிட் யாரும் இருக்க மாட்டோம். அதே நான் கேண்டிட் அப்படின்னாலே உண்மையா ஒரு விஷயத்த அப்படி காமிக்கிறது தான் கேண்டிட். ஓகேவா? கேண்டிட். சோ ஸ்டேட் பிளைன்லி, பிளைனா ஓப்பனா என்ன இருக்கு அப்படிங்கறத தெளிவா சொல்றது. ஓகேவா? வெளிப்படையா அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, வெளிப்படைத்தன்மையா இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் இதுக்கு ஆண்டனியமா வரும். அப்ப ஈக்குவேட் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஈக்குவலா பாக்குறது, ரெண்டுமே ரெண்டு பக்கமும் சாராம ஏதாவது நடுவுலே இருக்கிற மாதிரி வர்றது, தெளிவில்லாம இருக்கிறது, ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் எடுக்கணும், சூஸ் பண்ணணும். அது எப்படி ரெண்டுமே சரி அப்படின்னு சொல்லலாம்? பாசிட்டிவா இருக்கிறதும் சரி, நெகட்டிவா இருக்கிறதும் சரி, நம்மளால எப்படி சொல்ல முடியும்? அப்ப அந்த மாதிரி இருக்கிறதே ஒரு குழப்பமான நிலை, ஒரு மறைமுகத்தன்மை இருக்கக்கூடிய நிலை. ஓகேவா? ரெண்டு அர்த்தம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி வர்றதுதான் என்னன்னா நமக்கு இன்னைக்கு இந்த ஈக்குவேட்டோட வேர்ட்ஸ். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலிடிக்ஸ் ரிலேட்டடா ஒண்ணு கொடுத்துருக்கேன் பாருங்க. த மினிஸ்டர் ஈக்குவேட்டட் when asked about the tax. டாக்ஸ பத்தி கேட்கும் போது மினிஸ்டர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஈக்குவேட் பண்ணிட்டாங்க, டபுள் மீனிங்ல பேசுறாங்க, அதாவது தெளிவில்லாம ஆன்சர் பண்ணிட்டு போறாங்க. ஓகேவா? இப்படி சொல்லாம அப்படி சொல்லாம ஒரு மலுப்புற நிலையில சொல்றதுதான் என்னன்னா, மலுப்புற மாதிரி பேசுறதுதான் இவங்களோட பாலிட்டிக்ஸோட வேலையே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தென் டோன்ட் ஈக்குவேட், கிவ் மீ a straight answer. சுத்தி வளைச்சு பேசாத, என்கிட்ட நேரடியா ஆன்சர் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்னன்னா டோன்ட் ஈக்குவேட், கிவ் மீ a straight answer அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சா? தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பீக் ஆம்பிகுவஸ்லி. கொஞ்சம் பிக் பண்ணிக்கலாம் சைஸ. ஸ்பீக் ஆம்பிகுவஸ்லி டு மிஸ்லீட். ஓகேவா? இது ஆம்பிகுவஸ்லி டு மிஸ்லீட் அப்படின்னா ஒரு தப்ப மறைக்கிறதுக்கு, ஒரு தப்ப செய்யாம இருக்கிறதுக்கு, செஞ்சதை மறைக்கிறதுக்கு, ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அதை மறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆம்பிகுவஸா பேசலாம். ஆம்பிகுவஸா பேசுறதுன்னா என்ன? தெளிவில்லாம ரெண்டு விதமாவும் பேசிக்கலாம், இப்படியும் சொல்லிக்கலாம் அப்படியும் சொல்லிக்கலாம். நம்ம எந்த இதையுமே நம்ம ஸ்டாண்ட் எடுக்க வேண்டாம், பிளஸ்னாலும் சரி மைனஸ்னாலும் சரி நம்ம நடுவுல இருந்துட்டு போயிடலாம், நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா இந்த இடத்துல டு ஸ்பீக் ஆம்பிகுவஸ்லி டு மிஸ்லீட். எது? இந்த ஈக்குவேட்டோட ரிலேட்டடான மீனிங். சரியா? ஈக்குவேட்டோட ரிலேட்டடான மீனிங். சோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஈக்குவேட் அப்படிங்கிறது நவுன், ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இது ஈக்குவேட் அப்படிங்கிறது verb, ஈக்குவேஷன் அப்படிங்கிறது நவுன், ஈக்குவக்கல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். சோ இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீக் ஆம்பிகுவஸ்லி டு மிஸ்லீட். இப்போ பொலிட்டிஷியன்ஸ் இதெல்லாம் நார்மலா பண்ணுவாங்க. மிஸ்லீடுனா என்ன? அவங்க பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு இப்படியும் சொல்லாம அப்படியும் சொல்லாம ஒரு மாதிரி மழுப்பி பேசுறது, தெளிவில்லாம பேசுறது. அப்ப ஆம்பிகுவஸ் அப்படின்னாலே தெளிவற்ற நிலை. ஒரு ரெண்டு சாய்ஸ் இருந்தாலே அது தெளிவில்லாத நிலை தானே. இப்போ எனக்கு ஏ சூஸ் பண்றதா பி சூஸ் பண்றதான்னு எனக்கு தெளிவில்லை, கிளியர் இல்ல. ஆனா ரெண்டுமே எனக்கு இது வரும்னு டவுட் இருக்கு, தெளிவில்லாம இருப்போம்ல. அப்ப அதுதான் என்ன சொல்றோம்? ஆம்பிகுவஸ் அப்படின்னு சொல்றோம். ஆம்பிகுவஸ் அப்படின்னாலே ரெண்டு சாய்ஸ்னாலே நமக்கு
தெளிவில்லாம இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். புரிஞ்சுச்சா? அப்போ நம்மள மிஸ்லீட் பண்றதுக்கே அவங்க ஆம்பிகோஸா பண்ணுவாங்க. தெளிவில்லாம பேசுறாங்க, தெளிவில்லாம இந்த பொலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பேசுவாங்க. அதுதான் இங்க குறிக்கிறோம். சரியா? இப்போ அடுத்து அதுக்கு ரிலேட்டடான வேர்டு பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவகேட், ஈக்குவகேஷன், ஈக்குவக்கல் அப்படிங்கிறது இது ரிலேட்டடா, ஈக்குவகேட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். இது ஒகேஷன் TIONல முடிஞ்சிருக்கு நவுன், அண்ட் இது வந்து அட்ஜெக்டிவ். ஈக்குவக்கல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். அப்ப நம்ம இந்த ஈக்குவகேட் அப்படிங்கிற ரிலேட்டடான வேர்ட்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரிவாரிகேட், prevaricate, hedge, be evasive, waffle இதெல்லாமே மலுப்பலா பேசுறது, மறைமுகமா பேசுறது, தெளிவில்லாம பேசுறது. ஓகேவா? தமிழ் மீனிங்கும் ஞாபகம், தமிழ் மீனிங்கும் சொல்லி பாருங்க, கூட சேர்த்து இங்கிலீஷ் மீனிங்கும் அப்படி சேர்த்து சொல்லிட்டு வாங்க. ஓகேவா? அப்ப சோ தட் நமக்கு மறக்கவே மறக்காது. ரிப்பீட்டடா இதை நம்ம வந்து வாசிச்சுட்டே இருக்கும் போதே இந்த ஈக்குவகேட் ரிலேட்டடா, ஈக்குவகேட் அப்படின்னு சொன்னாலே தெளிவில்லாம பேசுறது. அப்ப அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேர்டு என்ன அப்படின்னு கேட்டா ஆம்பிகுவஸ், தெளிவில்லாம பேசுறது, ஒரு வேகா பேசுறது. அப்புறம் வந்துட்டு இது ஹெட்ஜ்னா மறைக்கிறது, மறைமுகமா அப்படி சொல்றது. தென் வந்து மறைமுகமா பேசுறது, ப்ரிவாரிகேட், எவைசிவ், பேஃபில் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். எவைசிவ் அப்படின்னாலும் மறைமுகமா இருக்கிறது தான், மறைமுகமா பேசுறது, அது ரிலேட்டடா வரும். ஹெட்ஜ் எல்லாமே. சரியா? சோ பாத்துக்கோங்க. அடுத்த வேர்டு போயிடலாம். அடுத்த வேர்டு பாத்தீங்கன்னா டிட்டிலேட். உங்களுக்கு கொஞ்சம் பெருசா பண்ணிக்கலாம். ஓகே, டிட்டிலேட். டிட்டிலேட் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப வந்து ஆர்வத்தை தூண்டும் வகையில இருக்கிறது. ஓகேவா? இப்போ ஒரு ஐஸ்கிரீம் பார்த்துட்டோம், ஐஸ்கிரீம் இருக்கு, அதை பார்த்தா எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது. ஸோ நமக்கு ஒரு ஆர்வம் ஏற்படும் தெரியுமா, எனக்கு அதை பண்ணணும், இதை பண்ணணும், ரொம்ப ஒரு கியூரியஸா இருக்கும் தெரியுமா. அதுதான் என்னன்னா இந்த டிட்டிலேட் அப்படின்னு சொல்றது. டிட்டிலேட் அப்படிங்கிறது ஆர்வத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அப்போ டிட்டிலேட் இதோட மீனிங் பாத்தீங்கன்னா, இந்த ரூட்டோட மீனிங், இது ரூட்டோட எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, டிட்டிலேட் அப்படிங்கிறது டிக்கிள். டிக்கிள்னா என்ன? கூச்சம் ஏற்படுத்துறது. ஒரு இதை பார்த்தோன்னே நமக்கு அப்படி ஆர்வத்துல நம்ம வந்து சந்தோஷப்படுவோம்ல. ஓகே, எனக்கு இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியஸா இருக்கிறது, ஒரு சந்தோஷப்படுறது. ஓகே, அதுதான் சொல்றது என்னன்னா டிக்கிள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப சந்தோஷமா. டு எக்ஸைட் ஆர் ஸ்டிமுலேட் பிளசன்ட்லி ஆஃபன் இன் லைட் ஆர் சூப்பர்ஃபிஷியல் வே. ஓகேவா? அது சிம்பிளா நார்மலா ஒரு ஆர்வமா இருக்கிறதும் சரி, ரொம்ப ஓவரா எக்ஸைட்மெண்ட் ஆகுறது, ஓவரா ஆர்வத்தை காமிக்கிறதையும் சரி, இங்க வந்து டிட்டிலேட் சொல்லு. அதுதான் சூப்பர்ஃபிஷியல் வே அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப ஓவரா வந்து ரொம்ப வந்து எதிர்பார்க்கக்கூடிய, எக்ஸைட்மெண்டா இருக்கக்கூடிய, எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அப்படின்னு சொல்றது. தென் அடுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரிலேட்டடான சினானிம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டிமுலேட், எக்ஸைட் ஆகுறது, டீஸ், இன்ட்ரிக், இதெல்லாம் வந்து என்னன்னா இன்ட்ரிக், இதெல்லாம் என்னன்னா இந்த டிட்டிலேட்டோட சினானிம்ஸ். ஓகேவா? இது எல்லாமே எதை மீன் பண்ணும்? ரொம்ப ஆர்வத்தை தூண்டக்கூடியதை மீன் பண்ணும். சரியா? ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்கக்கூடிய, ஆர்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு செயல் சொல்லு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பாத்தீங்கன்னா போர் அடிக்கிறது, டல்லு, டெட்டன். ஓகேவா? அப்படியே ஆப்போசிட். போர் அடிக்குது, ரொம்ப போர் அடிக்குது, ரொம்ப இது என்ன டல்லா போயிட்டு இருக்குது இந்த கிளாஸ், அந்த மாதிரி சொல்றதா என்னன்னா டல், போர் அடிக்கிறது. ஓகே, டெட்டன். ஓகே, அதுக்கு ஒரு உயிரே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல, உயிர் இல்லாம இருக்கு, என்ன கிளாஸா இல்ல உயிர் இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றது. ஓகேவா? ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கிறது எது? இந்த டிட்டிலேட் அண்ட் இந்த ஸ்டிமுலேட், எக்ஸைட், டீஸ், இன்ட்ரிக்யூ இதெல்லாம் வந்து ஒரு புத்துணர்ச்சியா, ரொம்ப ஆர்வம் மிக்க அந்த மாதிரி இருக்கிறது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடியது. ஓகேவா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடியது. ஆனா இதுக்கு அப்படியே ஆப்போசிட் போர் அடிக்குது அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் the tabloids titillate readers with scandal. ஓகேவா? இதுல என்னன்னா இந்த இடத்துல ஒரு இப்போ புக்கு வாசிச்சுட்டு இருக்கப்போ நமக்கு ஆர்வ மிகுதியில அந்த வாசிக்கிற டைமே தெரியாது. அடுத்து என்ன வரும்னு சொல்லிட்டு என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்டோட இருக்கும்ல. அதே மாதிரி ஒரு படம் பார்க்கும் போதும் கிளைமேக்ஸ் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்டடோட இருக்கும்ல, அதுதான் சொல்றது. ஓகேவா? அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் டிட்டிலேட்டட் ஃபேன்ஸ், அந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு ஆர்வம் ரொம்ப மிகுதி ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு புத்துணர்ச்சி ஆயிட்டாங்க. ஓகே, ஒரு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றதா என்னன்னா இந்த டிட்டிலேட்டோட மீனிங். இது வந்து வேர்பா தான் வருது, அந்த செயலை குறிக்கக்கூடியது தானே, அந்த ஆர்வத்தை காமிக்கக்கூடிய செயல் தானே இது. அதனால இந்த வேர்பா இங்க கொடுத்துருக்கோம். டு எக்ஸைட் ஆர் ஸ்டிமுலேட் பிளசன்ட்லி, நம்மள தூண்டக்கூடிய வகையில இருக்கக்கூடியது. ஓகே, நம்மளோட ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில இருக்குது, ஸ்டிமுலேட் பண்ணுது, நம்மளை எக்ஸைட் ஆக்குது அப்படிங்கிற ஒரு செயலை குறிக்கிறதுனால இது வேர்ப். ஸோ டிட்டிலேட் அப்படின்னா வேர்ப், டிட்டிலேஷன் அப்படிங்கிறதுனா, டிட்டிலேட்டிங் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேவா? டிட்டிலேட்டிங் கிளைமேக்ஸ், டிட்டிலேட்டிங்
ட்ரெய்லர் அப்படின்னு சொன்னோம்னா அதுதான் இந்த டிட்டிலேட்டிங்கோட மீனிங், ஆர்வத்தை தூண்டக்கூடிய. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அடுலேட். சோ அடுலேட் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் பாத்தீங்கன்னா ரொம்ப ஓவரா புகழ்றது. சரியா? ஒருத்தங்க அந்த வேலை நடந்திருக்கோ இல்லையோ ஆனா ரொம்ப ஓவரா புகழ்வாங்க. அதுதான் என்னன்னா அடுலேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுலேட். ஓகே, அடுலேட். சோ அளவுக்கு மீறி பெரும்பாலும் வெறுமனே முகஸ்துதிக்காக புகழ்றது. ஓகேவா? ரொம்ப ஓவரா முகத்தை பார்த்து பாராட்டுறது. ஓகேவா? இது பொலிட்டீஷியன்ஸ் நிறைய பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேன்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். செலிபிரிட்டி எல்லாம் இப்போ ஃபேன்ஸ் ஃபாலோயிங் அதிகமா இருக்குன்னா அவங்க அந்த செலிபிரிட்டி என்ன பண்ணாலும் அந்த ஃபேன்ஸ் வந்து அவங்கள பாராட்டிட்டே இருப்பாங்க. அதுதான் என்னன்னா இந்த ஓவரா பாராட்டுறது, அடுலேட் பண்றது அப்படின்னு அர்த்தம். சரியா? இது 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 இந்த ரூட் வச்சவங்களுக்கு ஞாபகம் வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். சரியா? இது வந்து லைக் டாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ இது விட்டுலாம். தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிளாட்டர், ஃபான் ஓவர், தென் வந்து வர்ஷிப், ஐடலைஸ். அப்படி வந்து ரொம்ப அவங்கதான் எல்லாமே, அவங்கதான் பெரியவங்க, அவங்கதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு ஐடலா வச்சிருப்பாங்கல்ல. ஓகே, அவங்கள வந்து அப்படி எப்படி சொல்றது, வர்ஷிப் பண்ணுவாங்கல்ல, அதுதான் எனக்கு குறிக்கிறது. ஓகே, ஃபான் ஓவர், ஃபிளாட்டர் இதெல்லாம் வந்து அந்த ஃபேஷியல் ரியாக்ஷனை குறிக்கக்கூடியது. ரொம்ப ஒரு பாராட்டத்தக்க அந்த மாதிரி சொல்றது. ஓகே, தமிழ்ல வந்து முகஸ்துதி அப்படின்னு சொல்லி நீங்க சினானியம் பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஆனா அது எப்படி எவ்வளவு கிளியரா உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றேன் எனக்கு தெரியல. பட் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி பாராட்டக்கூடிய, நம்ம வந்து அவங்களுக்காக உயிரே விட்டுற அளவுக்கு வந்துட்டு ஐடலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க, வர்ஷிப் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வர்ஷிப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா இவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா? ரொம்ப ஓவரா புகழ்றது இது மாதிரி தான் வர்றது. ஆனா இந்த இடத்துல என்னன்னா அப்படியே உண்மைக்கு உண்மையை விட அதிகமா வந்து ரொம்ப ஓவரா புகழ்றது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அடுத்து இதுக்கு அப்படி சினானியம் ஆண்டோனியம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்றது, டிஸ்பாரேஜ். இப்ப தானே பார்த்தோம், மட்டம் தட்டி பேசுறது, டீரைட் பண்றது. ஓகேவா? இழிவா பேசுறது, மட்டம் தட்டி பேசுறது, அது இதோட சினானியம் ஆண்டோனியம் வந்துடும். அப்போ இந்த ஃபிளாட்டர், ஃபான் ஓவர் அப்படி ஃபிளாட் ஆயிடுறது. அவங்கள அந்த செலிபிரிட்டி அப்படி பார்த்தோன்னே அப்படி ஃபிளாட் ஆயிடுறது. அவங்க பண்றது அப்படி வந்து பார்த்து நம்ம ரொம்ப வந்து பாராட்டுறது, அதை பார்த்து மயங்கிட்டேன், ஸோ அவங்களை பார்த்து நான் மயங்கிட்டேன் அப்படி சொல்லுவோம்ல, அது ரிலேட்டடா வர்றது இந்த ஃபிளாட்டர், ஃபான் ஓவர் அப்படிங்கிறதுலாம். ஃபான்ல ஃபேஷியல் ரிலேஷன், அதாவது முகஸ்துதி, நம்ம ஃபேஸை வந்து எக்ஸ்பிரஷனை குறிக்கக்கூடியது. ஃபான் ஓவர் எல்லாமே வர்ஷிப், ஐடலைஸ். அப்போனா இதோட ஆண்டோனியமா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அடுலேட் அப்படிங்கிறது எதோட ஆண்டோனியம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுலேட்ங்கிறது டிஸ்பாரேஜோட ஆண்டோனியமா எடுத்துக்கலாமா? டிஸ்பாரேஜ் அப்படிங்கிறது மட்டம் தட்டி பேசுறது, அடுலேட் அப்படின்னா பாராட்டி பேசுறது. இது ரெண்டும் சினானியம் ஆண்டோனியமா எடுத்துக்கலாம். சினானியம் ஆண்டோனியமா எடுத்துக்கலாமா? அடுத்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் வந்துட்டு கிரவுட்ஸ் அடுலேட்டட் த யங் ஸ்டார். ஒரு வளர்ந்து வரும் ஒரு சின்ன நட்சத்திரம், ஒரு யங் ஸ்டார், ஒரு யங் ஹீரோ வந்துட்டு கிரவுட்ஸ் எல்லாருமே அடுலேட் பண்றாங்க, ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து leaders who are adulated rarely hear the truth. யாரெல்லாம் எந்தெந்த தலைவர்கள் எல்லாம் நம்ம ரொம்ப பாராட்டிட்டே இருக்கோமோ அவங்களுக்கு ரியாலிட்டி, உண்மையில என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கும். சரி, நம்ம பாராட்ட மட்டும் செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா, அவங்க பண்ற தப்ப சுட்டி காமிக்காம பாராட்டு மட்டும் செஞ்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு உண்மை ட்ரூத் வந்து போகாது, உண்மை என்ன நடக்குதுன்னு தெரியாம போயிடும். அதனால பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டிட்டு, தப்பு செய்யறாங்கன்னா தப்பு செய்யற இடத்துல தப்பா சொல்லணும். ஓகேவா? இப்ப நம்ம கரண்ட் பாலிடிக்ஸ் கூட எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்கும் அது தப்புன்னு சொல்லிடணும். ஓகே, என்னதான் தப்பு பண்ணாலும் அதை நம்ம வந்து பாராட்டுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஆயிடும், அவங்களுக்கு உண்மையே கடைசியில தெரியாம போயிடும். ஓகேவா? அதனாலதான் ரொம்ப அடுலேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரியா? ரொம்ப அடுலேட் பண்ணக்கூடாதுன்னா ரொம்ப ஓவரா வந்து அவங்கள ஓவரா புகழ்ந்துடக்கூடாது. ஃபிளாட்டர் அப்படின்னா ரொம்ப ஓவரா புகழ்ந்துட்டே இருக்கக்கூடாது, தப்புனா தப்புன்னு சொல்லிடணும். ஓகே, அடுத்து அடுலேட் அப்படிங்கிறது வேர்பா வந்திருக்கு. அடுலேஷன் அப்படின்னா நவுன், அடுலேட்டரி அப்படின்னா அட்ஜெக்டிவ். தென் அடுத்து பாக்குற வேர்டு வந்துட்டு ப்ரோஸ்கிரைப். ப்ரோஸ்கிரைப் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறது. இப்போ ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்க சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க. டாக்டர் என்ன ஆர்டர் பண்ணிருப்பாங்க, நீங்க இனிமேல் சுகரே சாப்பிடக்கூடாது,
இப்ப கொரோனா வந்துருச்சுன்னா யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, ஒரு இதை தடுத்து வச்சிருப்பாங்க, ஒரு செயலை தடுத்து வைக்கிறது. அப்ப ப்ரோஸ்கிரைப் அப்படின்னாலே ப்ராகிபிட் பண்றது அப்படின்னு அர்த்தம், ஃபர்பிட் பண்றது அப்படின்னு அர்த்தம். ப்ராகிபிட்னா என்ன? தடுக்கிறது, ஒரு செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டப்படி நிப்பாட்டி தடுத்து வைக்கிறது தான் என்னன்னா இந்த ப்ரோஸ்கிரைப் அப்படிங்கிறது. இது என்னன்னா டு கண்டம் ஆர் டினோட் சம்திங் அஸ் ஹார்ம்ஃபுல். ஓகேவா? இது வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியது, அதனால இதை நீங்க செய்யக்கூடாது. இந்த மாதிரி இது ஸ்மோக்கிங்கோ இல்ல ஆல்கஹாலிசமோ இதெல்லாம் வந்து நீங்க பண்ணக்கூடாது, இது தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு அதை தடுத்து வைக்கிறது. அதுதான் டினோன்ஸ், கண்டம் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? கண்டித்து தடுக்கிறது. இது கட்டாயம் நீங்க பண்ணக்கூடாது. சுகர் பேஷண்ட்ஸ்ல கட்டாயம் என்ன? கண்டிப்போட சுகர்ஸ் எதுவும் சாப்பிடக்கூடாது, சுகர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கண்டித்து சொல்றோம்ல, அதுதான். தென் வந்து அதிகாரப்பூர்வமா தடை செய்யறது, அதுதான் அபிஷியலா தடை செய்யறதுன்னு சொல்றாங்க. லா படி, சட்டப்படி நீங்க இதை பண்ணக்கூடாதுன்னு. அப்போ ப்ரோ அப்படின்னா வந்துட்டு ரெண்டு மீனிங்ல வரும். ஒண்ணு பிஃபோர குறிக்கும், ப்ரோ அப்படின்னா ஒண்ணு பிஃபோர குறிக்கும், இன்னொன்னு பப்ளிக்கலி, ஓப்பனா. ஓகேவா? பப்ளிக்கலா நீங்க கண்டிப்பா இதை பண்ணக்கூடாதுங்கிறது. ஸ்கிரைப் அப்படின்னா எழுதுறது. அப்போ பப்ளிக்கலா நீங்க வந்துட்டு ஒரு இதை தடுத்து வைக்கிறது தான் என்னன்னா இந்த ப்ரோஸ்கிரைப் அப்படிங்கிற வேர்டு. சரியா? அடுத்து இதோட இதுக்கு ரிலேட்டடான சினானிம் என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபார்பிட், ப்ராகிபிட், பேன் பண்றது, அவுட்லா பண்றது. ஓகேவா? சட்டத்துல இருந்து நாங்க நீக்கி வச்சிருக்கோம், ஓகேவா, இதை பேன் பண்ணி வச்சிருக்கோம், தடுத்து வச்சிருக்கோம், ஓகே, தடை செய்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா இந்த ப்ரோஸ்கிரைபோட சினானிம்ஸ். ஓகே, ப்ரோ ஸ்பெல்லிங் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிரெஸ்கிரைப் கிடையாது, ப்ரோஸ்கிரைப் அப்படின்னு சொல்லுவோம், ப்ரோஸ்கிரைப். சரியா? அடுத்து பெர்மிட், அலோ, பிரெஸ்கிரைப். பெர்மிட்னா என்ன? இங்க ப்ராகிபிட் பண்றதுன்னு பார்த்தோம், அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பெர்மிட். என்னது? அனுமதிக்கிறது. ஓகேவா? அனுமதி கொடுக்காம இருக்கிறது மேல ப்ரோஸ்கிரைப் அப்படிங்கிறது. அனுமதி கொடுக்கிறது என்னது? பெர்மிட், அலோ அப்படின்னு வரும். தென் பிரெஸ்கிரைப் அப்படின்னா ரெக்கமெண்ட் பண்றதுன்னு அர்த்தம். பிரெஸ்கிரைபோ ப்ரோஸ்கிரைபோ ஆப்போசிட் பா. சோ பிரெஸ்கிரைப், பிரெஸ்கிரைப்னா ரெக்கமெண்ட் பண்றது, ப்ரோஸ்கிரைப்னா ரெக்கமெண்ட் பண்ணாதது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டயபெட்டிஸ் பேஷண்டே வச்சுக்கோம். டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு அந்த சுகரை வந்து டாக்டர் நீங்க எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்ன தடை பண்ணாங்க அப்படின்னா அது என்ன? அது ப்ரோஸ்கிரைப். நீங்க இன்சுலின் டேப்லெட் டெய்லி, இன்சுலின் இன்ஜெக்ஷன் டெய்லி ரெகுலரா எடுக்கணும், அப்புறம் வந்து சுகர் டேப்லெட் ரெகுலரா எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ ரெக்கமெண்டேஷனை குறிக்கக்கூடியதான் எது? இந்த ரெக்கமெண்டேஷனை குறிக்கக்கூடியது பிரெஸ்கிரைப். நமக்கு பிரெஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்கல்ல, அப்ப பிரெஸ்கிரிப்ஷன்னா டாக்டர் நமக்கு இந்த டேப்லெட் இப்ப எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரெஸ்கிரைப் பண்றது, ரெக்கமெண்ட் பண்றது. அப்ப அதுக்கு அப்படி ஆப்போசிட் என்ன? ப்ரோஸ்கிரைப். ப்ரோஸ்கிரைப்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணல, அதை அனுமதிக்கல, நீங்க அதை எடுத்துக்க கூடாதுன்னு சொல்ற மாதிரி வர்றதுதான் ப்ரோஸ்கிரைப். ஸோ ப்ரோஸ்கிரைப், பிரெஸ்கிரைப் அப்படியே ஆப்போசிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஈஸியான வேர்டு தான். அடுத்து த கவர்மெண்ட் ப்ரோஸ்கிரைப்டு த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப். ஓகேவா? தீவிரவாத குரூப்பை தடுத்து வச்சிருக்காங்க, அவங்கள எந்த இதுக்கும் அனுமதிக்க கிடையாது, சோ தடை செய்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றது. ஸோ நக்சலிஸ்ட், அப்புறம் வந்துட்டு மாவோயிஸ்ட், இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, அவங்க எல்லாம் தடை செய்யப்பட்ட குரூப், ப்ரோஸ்கிரைப்டு குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க, தடை செய்யப்பட்ட அப்படிங்கிறது. அடுத்து the school proscribes phones in exams. எக்ஸாம்ஸ் டைம்ல போன் யூஸ் பண்ணக்கூடாது, அதை அலோ பண்றது கிடையாது, அது தடை செய்திருக்கோம் அப்படின்னு சொல்றதுதான். அப்போ நம்ம இந்த தடை செய்யறது ரிலேட்டடாவே எத்தனை வேர்டு பார்த்திருக்கோம் பாருங்க. ப்ராகிபிட், ஃபர்பிட், பேன் பண்றது, அவுட்லா பண்றது, கண்டம், சோ அந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டம் பண்றது, டினவுன்ஸ் பண்றது, இதெல்லாம் அது ரிலேட்டடா வரக்கூடியதுதான் நெகட்டிவானது, ஒரு தடை செய்யறது. அப்போ இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒரு வேர்டு பாசிட்டிவ் மீனிங்ல வருதா, பாசிட்டிவ் சென்ஸ்ல வருதா, நெகட்டிவ் சென்ஸ்ல வருதாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுல ப்ரோஸ்கிரைப் அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்ஸ்ல வருது, பிரெஸ்கிரைப் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் சென்ஸ்ல வருது. அப்ப இதையெல்லாம் நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிக்கணும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா பிளஸ் மைனஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களால ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி ஈஸியா ஆன்சர் போடுறதுக்கு முடியும். சரியா? அதையும் நான் வந்து கிளாஸஸ்லயே நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுல, ஏன்னா எல்லாத்தையுமே நம்மள ஒரே டைம்ல ஒன் ஷார்ட் வீடியோவா எதையுமே நம்மளால கத்துக்க முடியாது. அப்படி யாராவது வீடியோஸ் போடுறதா இருந்தா கண்டிப்பா அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. அது நானும் அது வந்து உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டேன், ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சரியா? ஓகே, எந்த மாதிரி இந்த 10 ரூல்ஸ் மட்டும் படிங்க உங்களுக்கு ஃபுல்லா கரெக்ட் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. நம்ம படிக்க தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ப்ராஸ்கிரைப் அப்படிங்கிறது நம்ம படிச்சோம், அது கூட பிரெஸ்கிரைப் படிக்கும் போதுதான் ஓகே இது ரெண்டும் அப்படியே ஆப்போசிட்டா வருது அப்படின்னு சொல்லி நம்மளால ஒவ்வொரு இது டைம்ல தான் இது பண்ண முடியுது. அதே மாதிரி பாசிட்டிவான வேர்டு, நெகட்டிவான வேர்டு எல்லாம் பாக்குறோம். அது நம்ம நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கத்துக்க தான் நம்மளால எது பாசிட்டிவான வேர்டு, எது நெகட்டிவான வேர்டு அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும், நம்மளால கத்துக்க முடியும். சோ தட் எதையுமே எடுத்த உடனே
10 நிமிஷத்துல முடிக்க முடியும், 1 மணி நேரத்துல முடிக்க முடியும், இதை மட்டும் படிச்சா போதுமா, இந்த ஒரு புக்கு மட்டும் படிச்சா போதுமா அப்படின்லாம் கேட்கிற கேள்விகளை இதோட நிப்பாட்டிக்கோங்க. ரியலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி கேட்கவே மாட்டாங்க. ஓகேவா? இந்த ஒரு புக்கு மட்டும் படிச்சா போதுமா மேம், எனக்கு எக்ஸாம்ல கிளியர் ஆயிடுமா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கேட்பீங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை நான் முழுக்க அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி கேட்கறவங்க கண்டிப்பா படிக்க மாட்டாங்க. சரியா? படிக்கணும், நான் மார்க் எடுக்கணும் அப்படின்னா அவங்க நிறைய வெக்காப்ஸ் நிறைய வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஒரு தடவை படிச்சுட்டு விட மாட்டாங்க. சும்மா பிடிஎஃப் நோட்ஸ் அதுன்னு சொல்லிட்டு நோட்ஸ் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ரெகுலரா படிச்சுட்டே வருவாங்க. புரிஞ்சுச்சா? அப்போ நீங்க படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நிறைய வெக்காப்ஸ் கத்துக்கணும், நிறைய விஷயம் கத்துக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரியான கிளாஸஸ், நாம் எடுக்கிற கிளாஸஸ் மட்டும் இல்ல, ரியலா எடுப்பாங்க, ரியலா உண்மையா கிளாஸஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அதை யாருமே போய் பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி கிளாஸஸ் போய் பாருங்க. சரியா? உண்மையா இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, எனக்கு 10 நிமிஷத்துல முடிக்கிறது அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியா போய் பார்க்காதீங்க. அதுக்காக சொல்றேன். சரியா? ஓகே, இப்போ ப்ராஸ்கிரைப் அப்படிங்கிறது வெர்ப், ப்ராஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நவுன், பிரெஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேவா? ப்ராஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். சோ அடுத்து பாத்தீங்கன்னா அப்வேட். ஓகேவா? அப்வேட் அப்படிங்கிறது பிரிவென்ட் பண்றதுக்காக வரும். பிரிவென்ஷனை குறிக்கும். ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறத முன்கூட்டியே அதை வந்து தடுத்து வைக்கிறது, முன்கூட்டியே அதை வந்து நடக்க விடாம பண்றது. ஓகே, அதுதான் இங்க சொல்றாங்க. டு பிரிவென்ட் ஆர் ரிமூவ் டிஃபிகல்டி இன் அட்வான்ஸ். ஒரு பிரச்சனை வந்துருது, ஒரு கஷ்டம் வரப்போகுதுங்கிறத முன்னாடியே அதை தெரிஞ்சு அதை வந்து பிரிவென்ட் பண்றது. பிரிவென்ட்னால என்ன? முன்கூட்டியே அதை வந்து தடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரியா? டு மேக் சம்திங் அன்னெசரி அப்படின்னா, இப்போ நம்ம முன்கூட்டியே அதை தடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த காய்ச்சல் வராதுல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணியில விளையாண்டா காய்ச்சல் வரும் அப்படின்னு தெரியும். தண்ணியில வந்துட்டு குழந்தைங்களை விளையாட விட்டா காய்ச்சல் வந்துடும். ஆனா அதை நம்ம என்ன பண்ணலாம்? அதை வந்து தடுக்கலாம்ல. அதை தண்ணியில விளையாடவே விடாம பண்ணிடலாம்ல. சோ நீ தண்ணியில விளையாண்டா உனக்கு வந்து காய்ச்சல் வரும்னு தெரியும். அப்போ நம்ம அந்த விஷயத்த நடக்காத மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் டு மேக் சம்திங் அன்னெசரி. அதை வந்து தேவையில்லை, அப்படி நீ பண்ணவே வேண்டாம். அப்ப நீ பண்ணாம இருந்துட்டேன்னா உனக்கு அந்த காய்ச்சல் வராதுல. நீ மலையில நனையாம இருந்தா உனக்கு அந்த காய்ச்சல் வராதுல. அது ஒரு அன்னெசரி. நீ மலையில நனையிறது அன்னெசரி. அதை நீ பண்ணாம இருந்துட்டா நமக்கு காய்ச்சல் வராது. ஓகேவா? வீண் செலவு ஏற்படாதுல, அதுக்கு சொல்றோம். சோ அப்ப டு மேக் சம்திங் அன்னெசரி, அது தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டோம், தேவையில்லாத விஷயத்த பண்ணா அதுதான் இங்க சொல்றோம். ஓகேவா? பண்ணாம விட்டுட்டா என்ன ஆகும்? அதுதான் இங்க சொல்றோம். ஆப்வேட் அப்படிங்கிறது பிரிவென்ட் பண்றது. ஓகேவா? டு பிரிவென்ட், முன்கூட்டியே அதை வந்து இது பண்றது. சோ ஆப் அப்படின்னாலே அகைன்ஸ்ட் அப்படின்னு அர்த்தமா. வியாங்கிறது வே. சோ இந்த இடத்துல நான் இன்னைக்கு கொடுத்த ரூட் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். அதனாலதான் நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரூட் வேர்ட்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டேன். இதை வச்சு நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? ஆப்னா அகைன்ஸ்ட், வியானா வே, டு கெட் இன் த வே ஆஃப், ப்ராப்ளம் பிஃபோர் இட். இதை வச்சு என்னால உங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனா இப்படி இருக்கு. பட் அந்த புக்கு படி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். அந்த புக்கு படி இப்படி கொடுத்துருக்காங்க, ஆப்வியா இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் அதை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா கனெக்ட் ஆகாது. அதனாலதான் நான் என்னன்னா இதை இன்னைக்கு நான் அவ்வளவா வந்துட்டு ரூட் வேர்ட்ஸ் சொல்ல மாட்டேன். ஓகேவா? ரூட் வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம ரூட் வேர்ட்ஸ் படிக்கணும்ல. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, ரூட் வேர்ட்ஸ் அப்படி டைரக்டா வரும். லஜி அப்படிங்கிற வேர்டெல்லாம் நம்ம பார்த்தோம், அது டைரக்டா வரும். ஆனா இங்க அப்படி டைரக்டா வராது மீனிங். சோ அப்போ இந்த ஆப்வேட் அப்படிங்கிறது என்ன? பிரிவென்ட் பண்றது. சோ பிரிவென்ட், ஃபோர்ஸ்டால் முன்கூட்டியே தடுக்கிறது, ப்ரிக்ளூட், அவாய்ட் அப்படிங்கறதுலாம் அந்த விஷயம் வரும்னு தெரிஞ்சுட்டு முன்னாடியே அதை தடுக்கிறது, அந்த விஷயத்த நடக்காத மாதிரி பண்ணிடுறது. ஓகேவா? சோ இப்போ வெளியே போனாதான் அந்த டிசீஸ் வந்து எல்லாருக்கும் பரவும் அப்படின்னா யாருமே வெளியே போக வேண்டாம். சோ தட் அது நடக்காமலே போயிடும்ல. அதுதான் இங்க சொல்றோம். அடுத்து அதுக்கு ஆண்டனியம் பாத்தீங்கன்னா நடக்க வைக்கக்கூடிய, சரியா? காஸ், அது விளைவிக்கக்கூடிய, நெசசிட்டேட் பண்றது. ஓகேவா? கண்டிப்பா எல்லாரும் வெளியே போயே ஆகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அப்படி ஆப்போசிட். இது அன்னெசரி, தேவையில்லை. ஆனா இது தேவையா ஆக்குறது. கண்டிப்பா இப்ப எல்லாரும் போயிட்டு வேக்சின் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றது அது வந்து என்னது? நெசசரியை குறிக்கும், அது நெசசிட்டியை குறிக்கும். சோ தட் அப்ப அது கட்டாயம் நமக்கு எல்லாருக்கும் தேவைப்படக்கூடியது. அப்போ வெளியே போகாதீங்கன்னு சொல்றாங்கல்ல, அது என்னது? அதுதான் என்ன? ஆப்வேட் அப்படிங்கிறது. உங்களுக்கு வந்து கொரோனா வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து வச்சிருக்கோம், அது ஆப்வேட், பிரிவென்ட் பண்றதுக்கு சொல்றது. அதே இது நீங்க எல்லாரும் கட்டாயம் போய் வேக்சின் போட்டுக்கணும், எல்லாரும் போய் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றதுன்னா நெசசிட்டியை குறிக்கக்கூடியது. கண்டிப்பா எல்லாரும் போய் பண்ணணும் அதை. ஓகேவா? அது தேவையான விஷயம். அது பண்ணாதான் என்ன நம்மளால பிரிவென்ட் பண்ண முடியும். புரிஞ்சுச்சா? அப்போ நெசசிட்டிங்கிறது வேற, அன்னெசரிங்கிறது வேற. சரியா? ரெண்டுமே அப்படி ஆப்போசிட். சோ அடுத்து பாருங்க, குட் டிசைன் ஆப்வேட்ஸ் த நீட் ஃபார் ரிப்பேர்ஸ். ஒரு
நல்ல டிசைன் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நல்ல டிசைன் ஆப்வேட் தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒண்ணும் இல்ல, இப்போ ஏதாவது ஒரு பைக் இருக்குது, ஸோ பைக் ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடியே அதெல்லாம் சரி பண்ணிட்டோம், இதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படாது. சரியா? அதுதான் ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல டிசைனை அதை ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா பைக்கை பில்ட் பண்ணும் போதே, இல்லை பைக்கோ இல்லை ஏதோ ஒரு கார் பில்ட் பண்ணும் போதே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், இந்த மாதிரி ரிப்பேர் ஏற்படும் தெரியும். மலையில போற வெஹிக்கல்லாம் இருக்கும், ஸோ வெஹிக்கலுக்குலாம் ஏதாவது பிரச்சனை வரும். அப்போ அந்த பிரச்சனை ஏற்படாம இருக்கிறதுக்கு அதுக்கு ஏத்தாப்புல நம்ம அந்த பைக்கையோ காரையோ பில்ட் பண்ணிட்டோம், முன்கூட்டியே அதெல்லாம் பண்ணிட்டோம், ஆப்வேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனை வரப்போறது இல்லையே. ஓகேவா? தேவையில்லாம அந்த பிரச்சனை வரப்போறது இல்லை, அந்த பிரச்சனையால நம்ம பாதிக்கப்பட போறது கிடையாதுல்ல. சோ அதுதான் இங்க சொல்றோம், நல்ல ஒரு டிசைன் பண்ணிட்டோம்னா ஏன் நமக்கு அந்த பிரச்சனை வரப்போகுது, ரிப்பேர் ஆக போகுது. மலையில கொண்டு போற வண்டிக்கு நல்ல ஒரு டிசைன் இருந்துச்சு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப்பபிலிட்டி, எதையுமே தாங்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம முன்னாடியே அதை டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்ல ரன் ஆயிட்டு போக போகுது, ரிப்பேர் ஏற்படாதுல, அதை சொல்றோம். சரியா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் அவேட்ஸ் மேனுவல் செக்கிங். ஓகேவா? ஆட்டோமேஷன் வந்தாலுமே என்னன்னா இப்ப எல்லாமே நம்ம மேனுவலா தான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே என்னன்னா எல்லாமே நம்ம டைரக்டா போய் ஒரு மேன் பவர் யூஸ் பண்ணி தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது ஆட்டோமேஷன் வந்தாலுமே இருந்தாலும், எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்தாலுமே இருந்தாலும் அந்த இதை என்ன பண்றோம், அதை முன்கூட்டியே தடுத்துக்கலாம். சரியா? மேனுவல்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏன் மேனுவலா, ஏன்னா ஒரு மனுஷங்க இது பண்றதுல 99% இல்ல 100க்கு ஒரு 95% தான் சரியா பண்ண முடியும், ஒரு 5% சரியா பண்ண முடியாது. அப்ப தப்பு வரும். அந்த தப்பு வராம இருக்கிறதுக்கு ஓகே அதுல ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இது கண்டுபிடிப்போம்ல. சரி, அதுதான் இப்ப ஏஐ அதெல்லாம் வந்திருக்குது. அது என்ன யூசிங் நல்ல இடத்துல பயன்படுத்தினா ஏஐ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சரியா? அது சரியான இடத்துல சரியான முறையில பயன்படுத்தணும், அவ்வளவுதான். மற்றபடி ஏஐயால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட போறது கிடையாது. சரியா? ஓகே. அப்போ மேனுவல் செக்கிங் பண்ணாலுமே இருந்தாலும் அதை தடுக்கிறதுக்கு, ஏதாவது ஹியூமன் எரர் தடுக்கிறதுக்கு நம்ம என்னன்னா ஆட்டோமேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், அதுல ஏதாவது ஏஐ யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றதா இந்த டு மேக் அன்னெசரி அதாவது ப்ரிவென்ட். அது தேவையில்லாததை பண்ணிட்டா, நீங்க அது ஒரு விஷயத்த அது தேவையில்லை அப்படின்னு நம்ம மைண்ட்ல செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த விஷயம் அந்த நோய் யாருக்குமே வராம தடுத்துடலாம்ல. ஓகேவா? அதுதான். இப்ப தண்ணியில விளையாட விடாம பண்ணிட்டோம் அப்படின்னா, தண்ணியில விளையாடுறது அவசியம் இல்லை, மலையில நனைறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த விஷயம் தேவையில்லை. ஓகேவா? அது அதனால வரக்கூடிய விளைவுகள் ஏற்படாது, முன்னாடியே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். சோ ஆப்வேட் அப்படிங்கிறது எதை மீனிங், ப்ரிவென்ட் பண்றது, தடுக்கிறது குறிக்கும். சோ ஆப்வியேஷன் அப்படிங்கிறது முன்கூட்டியே தடுக்கிறது குறிக்கும். ஆப்வியேஷன் அப்படின்னா அதோட நவுன். புரிஞ்சுச்சா? ஓகே. சோ அப்போ மிலிட்னாலே எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும், மிலிட் அப்படின்னாலே சோல்ஜர்ஸ் குறிக்கும், மிலிட்ரி மேன். சோ அதுல மிலிட் அப்படிங்கிறது சோல்ஜரை குறிக்கும். ஓகேவா? அப்போ மிலிட்டேட் அப்படின்னா என்னன்னா, மிலிட்டேட் அப்படின்னா எதிர்க்கிறது. ஓகேவா? சோல்ஜரை எதிர்க்கிறது, சோல்ஜருக்கு அகைன்ஸ்டா போராடுறவங்களதான் அந்த வழக்கமாக ஒன்றுக்கு எதிராக அகைன்ஸ்ட் தீவிரவாதிகளை மிலிட்டன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? மிலிட்ரினா ராணுவத்தை குறிக்கும், மிலிட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிலிட்டன்ட் அப்படின்னா தீவிரவாதிகளை மிலிட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிலிட் அப்படின்னாலே ஒரு இதுக்கு அகைன்ஸ்டா, எதிரா அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இதோட மீனிங் என்னன்னா எதிரா போராடுறது, எதிர்த்து தாக்குறது, அது மீன் பண்ணி வரும். So, to have a strong influence usually against something, to work as a powerful factor, ரொம்ப பவர்ஃபுல்லா எதிர்க்கிறது. ஓகேவா? சோல்ஜர்ஸ்லாம், நம்ம மிலிட்டரி சோல்ஜர்ஸ்லாம் பவர்ஃபுல்லா எனிமீஸ் எதிர்ப்பாங்கல்ல, எதிர்த்து தாக்குவாங்கல்ல. அப்போ மிலிட்டேட் அப்படின்னாலே எதிர்க்கிறது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதுல இருந்து இது நல்லா இருக்கும் பாருங்க. மிலிட் அப்படிங்கிற வேர்டே சோல்ஜரை மீன் பண்ணும். ஓகேவா? சோல்ஜர் அவங்களுக்கு அகைன்ஸ்டா. ஓகேவா? மிலிட்டன்ட் அப்படின்னா சோல்ஜருக்கு அகைன்ஸ்டா எதிர்க்கிறவங்க. சரியா? சோ தட் ஒர்க் அகைன்ஸ்ட், ஒரு இதுக்கு எதிரான சொல்றது. வெய் அகைன்ஸ்ட், கவுண்ட் அகைன்ஸ்ட். மிலிட்டேட் அப்படின்னாலே அகைன்ஸ்ட், எதிராக, எதிர்த்து பண்றது, அதுதான் எதிராக மிலிட்டேட் அப்படின்னு சொல்றது. சோ இப்ப சோல்ஜர் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே சோல்ஜர்னாலே என்ன, எதிர்க்கிறவங்க அப்படின்னு சொல்றது, எதிர்த்து சண்டையிடுறத கூட குறிக்கும். ஒர்க் அகைன்ஸ்ட், வெய் அகைன்ஸ்ட், கவுண்ட் அகைன்ஸ்ட், எதிர்த்து அப்படின்னு சொல்றதுதான். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன வரும், ஃபேவர். ஒருத்தங்களுக்கு ஃபேவரா பேசுறது, சப்போர்ட் பண்ணி பேசுறது, ப்ரொமோட் பண்ணி பேசுறது. ஓகே, இதெல்லாம் இதுக்கு சினானியமா வருது, சாரி ஆண்டனியமா வருது.
ஓகே, சினானியம் எதுனா அதுக்கு ஒர்க் அகைன்ஸ்ட், வெய் அகைன்ஸ்ட், கவுண்ட் அகைன்ஸ்ட், இது சினானியம். ஆண்டனியம் தான் ஃபேவர், சப்போர்ட், ப்ரொமோட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஹிஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் மிலிட்டேட்டட் அகைன்ஸ்ட் என்னது ப்ரொமோஷன். ஓகேவா, அவனோட இன்எக்ஸ்பீரியன்ஸ், அவனுக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால அவனுக்கு எதிரா எல்லாமே நடந்துச்சு. ஓகேவா, அதுதான் சொல்றோம். அவனுக்கு எதிரா ப்ரொமோஷன் அவனுக்கு கிடைக்கல. சோ ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னா அவன் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸா இருந்தான். ஓகேவா, அது சொல்றது. பேட் வெதர் மிலிட்டேட்டட் அகைன்ஸ்ட் த லான்ச் ஏற்பட்டதுனால லான்ச் எதை எதிர்த்துச்சு, அதாவது பேட் வெதர் இருந்ததுனால லான்ச் பண்றது வந்து எதிர்க்கப்பட்டது. ஓகேவா, பிளாங்க் வெதர் இத எதிர்த்துச்சுன்னு சொல்றோம். ஓகேவா, அந்த லான்ச்ச வந்து நடக்க விடாம பண்ணிருச்சுல, அதுக்கு அகைன்ஸ்டா, ஒர்க் அகைன்ஸ்ட், அத வேலை செய்ய விடாம பண்ணதுல அதை குறிக்கிறது. ஓகேவா, அதுக்கு அகைன்ஸ்டா வருது. யூஸ்வலி இதோட மீனிங் என்னன்னா அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அடுத்து இதோட வேர்ப் வந்துட்டு மிலிட்டன்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ், அண்ட் வந்துட்டு நவுன் வந்து மிலிட்டன்சி. தென் மேல் அப்படின்னாலே கெட்ட அப்படின்னு பார்த்தோம். பேட் அப்படின்னு அர்த்தம். மெலைன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு. மெலைட் அப்படின்னா கெட்டவங்களை குறைக்கக்கூடியது. ஸ்லாண்டர், டிஃபேம், வில்லிஃபை, ஸ்மியர் இதெல்லாம் என்னன்னா ரொம்ப பகை உணர்வு இருக்கக்கூடிய, ரொம்ப கெட்ட, ஓகே, ரொம்ப தீய குணம் கொண்ட, இந்த மாதிரி மீனிங் வரும். ஸோ டு ஸ்பீக் ஹார்ம்ஃபுல் அண்ட் ஃபால்ஸ் திங் அபவுட் சம்ஒன், ஒருத்தங்களை பத்தி ஸ்லாண்டர் இதெல்லாம் வந்து திட்டி பேசுறது, பழி போடுறது, கெட்ட எண்ணம் கொண்ட, தீய எண்ணம் கொண்ட, இதெல்லாம் இதோட ரிலேட்டடான மீனிங். சரியா, இது ஒரு நெகட்டிவான மீனிங். இது வேர்பா வரும்போது அந்த ஆக்ஷனை குறிக்கும், அட்ஜெக்டிவா வரும்போது அந்த பண்பை குறிக்கும். ஓகேவா, தென் ஸோ ஈவில் இன் நேச்சர் ஆர் இன்ஃப்ளூயன்ஸ் ஹார்ம்ஃபுல், மற்றவங்களுக்கு கெடுதல் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் வரும். ஓகேவா, ஸோ இது இந்த மெலைன் அப்படிங்கிறது. தென் அடுத்து இதோட சினானியம் பார்த்துட்டோம். ஸ்லாண்டர், டிஃபேம் அண்ட் வில்லிஃபை, ஸ்மியர். டிஃபேம்னா ஒருத்தவங்களை மட்டும் தட்டி பேசுறது, இகழ்ந்து பேசுறது, அப்படி சொல்லி பார்த்தோமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன, பிரைஸ், கமெண்ட், எக்ஸ்டால், இதெல்லாம் வந்து பாராட்டி பேசுறது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா, மெலைன் அப்படிங்கிறது ஆப்போசிட், பிரைஸ் பண்றதுக்கு ஆப்போசிட், பாராட்டுறதுக்கு அப்படி ஆப்போசிட். சரியா, அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வேர்ட்ஸ் கூட ரிலேட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்பாரேஜ் பார்த்தோம், தென் ஆப்வேட் பண்ணி பார்த்தோம். ஆப்வேட்ங்கிறது ஞாபகம் இருக்கா? ஆப்வேட் இல்ல, சாரி, அடுலேட். ஓகே, அடுலேட் பண்றதுன்னா ரொம்ப பாராட்டுறதுன்னு பார்த்தோம்ல. சரியா, டிஸ்பாரேஜ்ங்கிறது ஒரு இதை குறைச்சு மதிப்பிடுறது, இகழ்ந்து பேசுறது. அதே அடுலேட் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப புகழ்ந்து பேசுறது, பாராட்டுறது, பிரைஸ் பண்றது அப்படின்னு சொல்லி வருமா? ஓகே, இதுக்கு ரிலேட்டடான சென்டென்ஸ் பார்த்தலாம். ரைவல்ஸ் ட்ரைடு டு மெலைன் ஹர் இன் த பிரஸ். ஓகேவா, பிரஸ் மீட் அப்போ அவளுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர் புரட்சியாளர்கள், ரைவல்ஸ் அப்படின்னா அந்த மாதிரிதான் சொல்லுவோம், எதிர்க்கிறவங்க. ஓகே, எதிராளிகள் என்ன பண்ணாங்கன்னா அவளை வந்து குறைச்சு மதிப்பிடுறது, அவளை வந்து மலைன் பண்ணாங்க அப்படின்னா அவளை வந்துட்டு தீய ஒரு சக்தியா, கெட்டவங்களா காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஓகேவா, அந்த இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாம் பார்த்திருப்போம், அவங்க வந்து தப்பு பண்ற மாதிரி காமிக்கிறது. ஓகே, அவங்களுக்கு எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு சோ அத மலைன்னா என்ன, அவங்க கெட்டவங்களா காமிக்கிறதுக்கு நிறைய போர்ட்ரே பண்ணுவாங்க, அதுதான் சொல்றது. The much maligned policy actually worked. ஓகேவா, ரொம்ப தீய வழியில கொண்டு வந்த ப்ராஜெக்ட்ஸ், பாலிசிஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது. தவறான எண்ணத்துல கொண்டு வந்த, மக்களுக்கு தவறு கெட்டது ஏற்படுத்தக்கூடிய பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்தாலும் அதுவும் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து டு ஸ்லாண்டர், ஹார்ம்ஃபுல் எல்லாம் வந்து தீய, கெட்ட அப்படிங்கிற மீனிங்ல வரும். சரியா, தென் அட்ஜெக்டிவ் பார்த்துக்கோங்க. மெலிக்னன்ட் அப்படின்னா அட்ஜெக்டிவ், மெலிக்னன்சி அப்படின்னா நவுன். ஓகே, ஸோ தட் முக்கியமான வேர்ட்ஸை பார்த்துக்கோங்க. தென் வந்து கண்டன் அப்படின்னா என்னன்னா மன்னிச்சு விடுறது, மன்னிச்சு ஏத்துக்கிறது. ஓகேவா, ஒருத்தங்க நான் மன்னிச்சு ஏத்துக்கிறேன், அவங்க என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அதை வந்து நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி சொல்றதா. டு ஓவர்லுக், ஓகே, நான் இது என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஓவர்லுக், ஃபர்கிவ், டேக்கிட்லி அப்ரூவ் அண்ட் அஃபென்ஸ் ஆர் ராங் டூயிங். ஒருத்தங்க தப்பு பண்றத அதை வந்து சரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்,
ஓகே இதனாலதான் இந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறேன் அப்படி சொல்றதா இது. ஓகே தென் அடுத்து பாத்தீங்கன்னா கான் அப்படிங்கிறது கான் அப்படின்னா ரொம்ப தீவிரமான அப்படி சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ டொனேர் அப்படிங்கிறது வந்து பாடனை குறிக்குமா, மன்னிப்பை குறிக்குமா. ஸோ உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும்னா இதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே பாடன் அப்படின்னா மத்தவங்கள மன்னிக்கிறது. ஓகே பாடன் ஸோ என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படி சொல்றது. டொனேட் அப்படின்னா மத்தவங்களுக்கு கொடுக்கறது, டு கிவ் அப்படின்னு சொல்ற மாதிரி வரும். ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சா வச்சுக்கோங்க. ஓகே நான் இதை வந்து பெருசா ஏன்னா எனக்கு என்னால வந்து நான் சூஸ் பண்ணி எனக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும் அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நான் எப்படி படிப்பேன்னா அதை சொல்லிக் கொடுக்க முடியும். இதை வச்சு என்னால படிக்க முடியாது, இந்த ரூட்டோட வச்சு இதை ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனாலதான் நான் அதை சொல்லலை. ஓகேவா அதனாலதான் இதுக்கான இன்னைக்கு நீங்க பார்த்து 10 வருஷத்துக்குமே நான் ரூட் வேர்டை வச்சு சொல்லிருக்க மாட்டேன். புரிஞ்சா? சோ தட் நம்ம சினானியம் பார்த்துடலாம். சினானியம்னா ஓவர்லுக், எக்ஸ்கியூஸ், ஃபர்கிவ், டாலரேட். நீ என்னதான் தப்பு பண்ணாலும் நான் பொறுத்து போறது, அததான் டாலரேட் சொல்லுவோம்ல. ஓகே அடுத்து கண்டம் அப்படின்னா என்ன? கண்டம்னா அவங்க பண்றத ஓகே கண்டம் பண்றது. ஓகேவா அதை எதிர்த்து கேட்கற மாதிரி வரும். சரியா? ஓகே நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணாம இருக்கிறது. அக்செப்ட் பண்ணிட்டா ஓகே நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது ஃபர்கிவ் பண்றது. அதுதான் என்ன? கண்டோன். கண்டோனுக்கு அப்படியே ஆப்போசிட் கண்டம். கண்டோன் வேற, கண்டம் வேற. ஏன்னா டோன் அப்படிங்கிறது கொடுக்கறது மீனிங் வரும். சோ அவங்கள மன்னிச்சு விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சோ கண்டம் அப்படின்னா மன்னிக்க முடியாது அப்படி சொல்ற மாதிரி வரும். பனிஷ், சென்ஷூர், டினவுன்ஸ். ஓகே அவங்கள வந்து இப்போ நம்ம அரியணையில இருக்காங்க, அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து டினவுன்ஸ் பண்ணிடுவாங்க, அவங்கள அந்த அரியணையில இருந்து தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி சொல்றதா டினவுன்ஸ்னு வரும். தென் த ஸ்கூல் வில் நாட் கண்டோன் புல்லிங். ஓகேவா அதாவது புல்லிங் அது மத்தவங்களை வந்து மட்டம் தட்டி பேசுறது. இந்த புள்ளிய கூட எடுத்துக்கலாம். மத்தவங்களை மட்டம் தட்டி பேசுறது, மத்தவங்களை வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கிரிமினேட் பண்ற மாதிரி பேசுறதுலாம் ஸ்கூல் வந்து ஃபர்கிவ் பண்ணிட்டு மன்னிச்சு விட்டுறக்கூடாது. இதெல்லாம் ஸ்கூல்லயே கண்டிப்பா தட்டி கேட்கணும். அதெல்லாம் என்ன மாதிரியான விஷயம்? கண்டம் பண்ணக்கூடிய விஷயம். அதை யாரும் கண்டோன் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா கண்டோன்னா என்ன? மன்னிச்சு விட்டுறக்கூடாது, அதெல்லாம் கண்டம் பண்ணணும். அது வந்து என்ன ஒரு எப்படி சொல்றது, தண்டனைக்குரியதுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் கண்டம். சைலன்ஸ் கேன் சீம் டு கண்டோன் த ஆக்ட். ஓகேவா அமைதியா இருக்கிறது மட்டும் அமைதியா இருந்தா எந்த ஒரு செயலும் மன்னிக்கப்பட்டுரும். அப்படி இருக்கக்கூடாது, அமைதியா இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். சைலன்ஸ் வந்து என்ன ஆயிடும்? மன்னிச்சு விட்ட மாதிரி ஆயிடும். அமைதியா இருக்கு. நீ ஒருத்தங்க நம்மள வந்து துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்க அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம அவங்கள வந்து மன்னிச்சு விட்ட மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இதுக்கு ஆண்டனியம் வந்து கண்டம். சோ அப்போ ப்ராஸ்கிரைப் பார்த்த மாதிரி கண்டம் கண்டோனுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கண்டம் அண்ட் கண்டோனுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியான ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அடுத்து மறக்காது இது பிளக்கேட். சரியா? பிளக்கேட் அப்படிங்கிறது வந்துட்டு சமாதானப்படுத்துறது. ஓகேவா ரொம்ப கோவப்படாத, அமைதியாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஒருத்தவங்க நமக்கு என்னதான் துரோகம் பண்ணிட்டாலும் சரி பரவாயில்ல அமைதியாரு, கோவப்படாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறது. அதான் பிளக்கேட் அப்படிங்கிறது. டு காம் த ஆங்கர் ஆஃப் சம்ஒன், டு சூத் அண்ட் ஸ்பெசிஃபை. குழந்தைகள் எல்லாம் வந்துட்டு அமைதிப்படுத்துவோம்ல, அது சொல்றது. ஆஃபன் பை கன்செஷன்ஸ். ஓகேவா ஏதாவது ஒரு கன்செஷன் கொடுத்து, ஓகே கன்செஷன் அமௌண்ட் கொடுத்து அவங்கள வந்து ஓகே நீங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதுக்கு நாங்க உங்களுக்கு கன்செஷன் கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுதான் இங்க வரும். தென் இதுக்கு சினானியம் பாத்தீங்கன்னா பெசிஃபைனாலே அமைதிப்படுத்துறது. குழந்தைகளை பெசிஃபையர் யூஸ் பண்ணுவோம் இல்ல, வாயில வச்சிருக்கிறது, அது பெசிஃபையர். அப்பீஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்றது. மாலிஃபை மசாஜ் பண்ணுவோம்ல, மாலிஃபை மசாஜ் பண்ணோம்னா அந்த குழந்தைங்கலாம் ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்ப அமைதியா இருக்கும், தூங்கிடுவாங்க. சரியா? மாலிஃபை, சூத் இதெல்லாம் வந்துட்டு இது ரிலேட்டடா வருது. தென் வந்து இதுக்கு அப்படியே ஆப்போசிட் ப்ரொவோக், ஆங்கர், ஆன்டகனைஸ், என்ரேஜ்னா ரொம்ப ரேஜ்னு சொல்லுவோம்ல, ரேஜ் பைட் அப்படின்னா ரொம்ப எதிர்க்கிறது. ஓகேவா அப்படியே ஆப்போசிட்டா வந்துடுறது, தூண்டுறது, ஒரு எதிர்ப்பை தூண்டக்கூடியது. இது வந்து என்ன? அமைதிப்படுத்துறது. இது நம்ம ஃப்ரெண்ட் இருப்பாங்க, 2 விதமா ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட் என்ன, சரி அமைதியா விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவாங்க. இன்னொரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவனே ஒன்னு அடிச்சுட்டான் அப்படி நீயும் போய் அவனை அடி அப்படின்னு சொல்லி ப்ரொவோக் பண்ணுவாங்கல்ல, தூண்டி விடுவாங்கல்ல, அதுதான் இந்த என்ன ப்ரொவோக், ஆங்கர், ஆன்டகனைஸ், என்ரேஜ்லாம் வரும். The manager placated the upset customer with a refund. ஓகே ஒரு கஸ்டமர் அப்செட்டா இருக்காங்க, அவங்க ப்ராடக்ட் சரியில்லை, உடனே என்ன பண்ணிடுறாங்க, ரீஃபண்ட் கொடுத்து அவங்கள வந்து சமாதானப்படுத்திடுறாங்க. ஓகேவா? தென் அடுத்து கன்செஷன்ஸ் வேர் மேட் டு பிளக்கேட் த ப்ரொடெஸ்டர்ஸ். ஓகேவா ப்ரொடெஸ்டர்ஸை அமைதிப்படுத்தணும். பிளக்கேட் அப்படின்னா என்ன? அமைதிப்படுத்துறது. ப்ரொடெஸ்டர்ஸ் அமைதிப்படுத்துறதுக்கு ஓகே நான் உங்களுக்கு எல்லாம் கன்செஷன்ஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு நான் நஷ்ட ஈடு கொடுக்குறேன், அந்த இது அதுதான் என்னன்னா கன்செஷன்.
நஷ்ட ஈடு, பிளக்கேட் அப்படிங்கிறது அது அமைதிப்படுத்துறதுக்காக செய்யறது. ஸோ அப்போ டு சூத் ஸ்பெசிஃபை அப்படிங்கிறதுலாம் இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேர்டு. பிளக்கேட் அப்படின்னாலே வேர்பு தான். அது பிளக்கேஷனுங்கிறது நவுன், பிளக்கேட்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் மெயின் கோர் வேர்ட்ஸ் ரூட் வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். சரியா? ஓகே, அடுத்து பார்த்துலாம். ஸோ அடுத்து ஃபேமிலி வேர்ட்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா? ஃபேமிலி வேர்ட்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்த்துடலாம். ஸோ அடுத்து நம்ம ரூட் வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். அது ரூட் வேர்ட்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய முக்கியமான கோர் வேர்ட்ஸ் பார்த்தோம். கோர் வேர்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த கோர் வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய 10 முக்கியமான வேர்ட் பார்த்தோம்ல, அந்த 10 வேர்ட்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுதான் அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஃபேமிலி வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து பார். பார் அப்படின்னாலே ஈக்குவல்னு பார்த்தோமா? பார் அப்படிங்கிற வேர்டு எதை மீன் பண்ணும்? ஈக்குவாலிட்டியை குறிக்கும். ஈக்குவல், சமம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ நம்ம டிஸ்பாரேஜ்னா என்னன்னு பார்த்தோம்? ஒருத்தங்களை மட்டம் தட்டி பேசுறது, தனக்கு ஈக்குவலா பார்க்காம, தனக்கு சமமா பார்க்காம, தனக்கு நிகரா பார்க்காம, தன்னை விட கீழே பாக்குறது, அதுதான் விலக்கி பாக்குறது. ஓகேவா? தனக்கு ஈக்குவலா பார்க்காம சமத்துல இருந்து விலக்கி பாக்குறத டிஸ்பாரிட்டி, டிஸ்பாரேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மட்டம் தட்டி பேசுறது அப்படின்னு பார்த்தோம். அதே இது பாரிட்டி அப்படின்னா சமமா பாக்குறது, ஈக்குவலா பாக்குறது. டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது இதுக்கு அப்படியே ஆப்போசிட். டிஸ்பாரேஜ் அப்படிங்கிறது நவுன்னு பார்த்தோமா? டிஸ்பாரேஜ்ங்கிறது என்ன நமக்கு? சாரி, டிஸ்பாரேஜ்ங்கிறது வேர்ப். ஓகே, டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது நவுன். அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி இதுக்கு மீனிங் என்னதான்? ஒருத்தங்கள வந்து சமன் இல்லாம பாக்குறது, சமமா பார்க்காம மட்டம் தட்டி தனக்கு கீழே, ஓகே, தனக்கு கீழே மட்டம் தட்டி பேசுறது, இகழ்வா பேசுறது. ஓகே, அதுதான் என்ன? இந்த டிஸ்பாரிட்டி அண்ட் டிஸ்பாரேஜ் குறிக்கும். அப்ப நமக்கு ஈக்குவலா ஒருத்தங்களை பார்த்தோம், நமக்கு சமமா ஒருத்தங்களை பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? பாரிட்டி. பாரிட்டி அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டியை குறிக்கும். சரியா? பாரிட்டி. ஸோ எக்ஸ்பெஷலி இன் ஸ்டேட்டஸ் ஆர் பே, அது நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமா இருக்கட்டும், சம்பளத்திலையும் ஆண்களும் பெண்களும் சமம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஈக்குவாலிட்டி, சமமா. பாரிட்டி, இவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அவங்களுக்கும் அதே கொடுக்கறது, அதுதான் சமம். அதே டிஸ்பாரேஜ் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு அதிகமாகவும் இன்னொருத்தங்களுக்கு கம்மியாகவும் இருக்கிறது டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது குறிக்கும். கிரேட் டிஃபரன்ஸ், வேறுபாடை குறிக்கக்கூடியது. இன்இக்வாலிட்டியை குறிக்கக்கூடிய, சமன் இல்லாமல் இருக்கக்கூடியதை குறிக்கிறது. அதான் டிஸ்பாரிட்டி. டிஒய்ல முடிஞ்சது நவுனு. டிஸ்பாரேஜ் அப்படிங்கிறது வேர்பு. டிஸ்பரேட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகேவா? இது வந்து என்னன்னா, டிஸ்பரேட் அப்படிங்கிறது நானும் அவனும் ஒன்னா, எனக்கும் அவனுக்கும் சரிசமமே கிடையாது, என்னையும் அவனையும் கம்பேரே கூட பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி வர்றதா என்னன்னா டிஸ்பரேட். டிஃபரெண்ட், நான் வேற அவன் வேற, ஓகே, அப்படின்னு சொல்ற மாதிரி வர்றதுதான் டிஸ்பாரேட் அப்படிங்கிறது. டிஸ்பரேஜ்மெண்ட் அப்படின்னாலும் இது நவுனை குறிக்கும். இது என்னன்னா இந்த ஆக்ட் ஆஃப், ஓகே, அந்த பெலிட்லிங், இழிவுபடுத்துத அந்த ஆக்டோட பேரு. ஓகேவா? நவுன் அப்படின்னாலே பெயர் சொல். அந்த மாதிரி இழிவுபடுத்துறதுக்கான பெயர், இழிவுபடுத்துற அந்த செயலை, அந்த ஆக்டை குறிக்கக்கூடிய பெயர். ஓகேவா? அதுதான் டிஸ்பாரேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். டிஸ்பாரேஜிங் அப்படின்னாலும் ஒரு அட்ஜெக்டிவா வரும். இதுவும் என்னன்னா அந்த இன்சல்ட் பண்ற, குறைச்சு மதிப்பிடுற, ஓகே, குறைச்சு மதிப்பிடுற, ரொம்ப வந்து இகழ்வா பேசக்கூடிய, இன்சல்ட் பண்ற மாதிரி பேசக்கூடிய அந்த ஒரு குணத்தை குறிக்கக்கூடியது. ஸோ அதனாலதான் அட்ஜெக்டிவ். எப்படிப்பட்ட பர்சன், அந்த பர்சன் வந்து எப்படிப்பட்டவங்க, இல்ல அந்த அந்த செயல் வந்து எப்படிப்பட்டது, அது வந்து டிஸ்பாரேஜிங்கான ஒரு செயல், டிஸ்பாரேஜிங்கான ஒரு விஷயம். அந்த குணம், ஒரு குணத்தை குறிக்கிற மாதிரி எப்படிப்பட்டங்கிறதுக்கு மீனிங்கா வருதுனால இது வந்து அட்ஜெக்டிவா வரும். டிஸ்பாரேஜிங். சரியா? குறைச்சு மதிப்பிடுறது, மட்டம் தட்டி பேசுறது, சமம் இல்லாம பேசுறது. ஓகேவா? எனக்கும் அவனுக்கும் கம்பேரிசனே கிடையாது, நான் வந்து ரொம்ப நான் அவனை விட ரொம்ப டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி வர்றது. தென் பியர் அப்படிங்கிற வார்த்தை. பியர் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா சமமானவர், ஈக்குவல் ரேங்க்ல இருக்கிறவங்க, சமமா இருக்கக்கூடிய ரேங்க். ஓகே, ரேங்க், நானும் அவனும் ஒரே ரேங்க் தான் அப்படி சொல்லுவாரு அது. தென் அடுத்து வந்து ஈக்வி அப்படின்னாலே வந்துட்டு சமம் குறிக்கும். ஓக் அப்படிங்கிற அந்த விஓசி அப்படிங்கிற வேர்டு வந்து வாய்ஸ் குறிக்கும். ஓகேவா? வாய்ஸ் குறிக்கும். ஸோ அப்போ ஈக்குவகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டு விதமா. ஈக்குவக்கல் அப்படின்னாலே என்னன்னு பார்த்தோம்? தெளிவில்லாம ரெண்டு இதா இருக்கிறது. ஓகேவா? பிளஸ்ன்னு சூஸ் பண்ண முடியாம மைனஸ்னு சூஸ் பண்ண முடியாம இருக்கிறது. அப்ப இங்க என்னன்னா அது அந்த மீனிங், அந்த பேச்சை குறிக்கக்கூடியது. ஈக்குவகேஷன். ஓக் அப்படின்னாலே வந்துட்டு என்ன? அந்த வாய்ஸ், பேச்சை குறிக்கக்கூடியதா. அப்போ ஈக்குவகேஷன் அப்படிங்கிறது வந்து டெலிபரேட்லி ஆம்பிகுவஸ் மிஸ்லீடிங் ஸ்பீச், இருபொருள் பேச்சு. ஓகேவா? தெளிவில்லாம இரண்டு விதமா, இரண்டு பொருள் இருக்கிற மாதிரி, ரெண்டு அர்த்தம், டபுள் மீனிங், ரெண்டு அர்த்தம் இருக்கிற மாதிரி தெளிவில்லாம பேசுறதுதான் இந்த ஈக்குவகேஷன் அப்படின்னு சொல்றோம்.
அடுத்து ஈக்குவக்கல் அப்படிங்கறது வந்து ஆம்பிகுவஸ், ஓபன் டு டூ மீனிங்ஸ், இரு பொருள் கொண்ட. இது அட்ஜெக்டிவா வருது. ஓக்கல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவா இங்க வருது. அடுத்து அன்ஈக்குவக்கல் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட், எந்த ஒரு டவுட்டுமே இல்லாம. ஈக்குவக்கல்னா டவுட்ஃபுல்லா இருக்குது, எனக்கு சந்தேகமா இருக்குது, தெளிவில்லாம இருக்குது அப்படின்னு சொல்றது. அதே இது அன்ஈக்குவக்கல்னா எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்ல, கிளியரா இருக்கு, எனக்கு எது கிளியரா இருக்கு, கிளாரிட்டியா இருக்கு, ஓகே, ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்குது, என்னால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது, ரொம்ப கிளியரா இருக்கு, கிளாரிட்டியா இருக்கு, டைரக்டா இருக்குது அப்படின்னு சொல்றது அன்ஈக்குவக்கல். ஈக்குவக்கல்னா எனக்கு அதுல ரெண்டு மீனிங் இருக்கு, எது சூஸ் பண்ணனே தெரியல, ஒரு தெளிவில்லாம இருக்குது, டவுட்ஃபுல்லாவே இருக்கு, தெளிவில்லாமலே இருக்குது, டவுட்ஃபுல்லா இருக்கு, கிளியராவே இல்ல அப்படின்னு சொல்றது இந்த ஈக்குவக்கல். ஓகே, அப்ப ஈக்குவக்கல் அப்படின்னா தெளிவில்லாம இருக்கிறது, அன்ஈக்குவக்கல் அப்படின்னா எனக்கு தெளிவா இருக்கு, கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்றது. அடுத்து ஆம்பிகுவஸ் அப்படின்னா என்ன? ஆம்பிகுவஸ் அப்படின்னாலும் ரெண்டு மீனிங், ரெண்டு அப்படின்னு அர்த்தம், இரு பொருள் கொண்ட, மோர் தென் ஒன் மீனிங். அப்போ மோர் தென் ஒன் மீனிங்னாலே எனக்கு அது அன்கிளியர் தானே அர்த்தம், தெளிவில்லாம இருக்குன்னு தானே அர்த்தம். கிளியர்னா உங்களுக்கு ஒரு சாய்ஸ் தான் இருக்கும், ஒரு சாய்ஸ் இருந்தாதான் அது கிளாரிட்டி கிளியர், ரெண்டு சாய்ஸ் இருந்தா அது எப்படி கிளியர்னு சொல்ல முடியும், அது அன்கிளியர், கிளாரிட்டியா இல்ல அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆம்பிகுட்டி அப்படிங்கிறது இதோட நவுனு, அந்த ஸ்டேட்டை குறிக்கக்கூடிய, அந்த நிலையை குறிக்கக்கூடிய மாதிரி வரும். சரியா, அந்த தன்மையை குறிக்கக்கூடிய, அல்லது பண்பொருள் பல்பொருள் தன்மை அப்படின்னு சொல்லி தமிழ் மீனிங் கொடுத்துருக்காங்க. பல்பொருள்ல நிறைய மீனிங் இருக்கக்கூடிய, ஓகேவா, ஒரு இதுனா அதுக்கு ஒரு மீனிங் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி வராது. அதுதான் இந்த ஆம்பிகுட்டி. ஆம்பிகுவஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், ஓகே, ஆம்பிகுட்டி அப்படிங்கிறது நவுன். தென் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஈக்வி ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஈக்வி அப்படின்னாலே ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம், சமம், ஈவனா இருக்குது, சமமா இருக்குது, ஃபேரா இருக்கு, ஃபேரா இருக்குன்னா சமமா இருக்கு, நியாயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம், இல்ல ஃபேரா இருக்குது. தென் வந்து பேலன்ஸ்டா இருக்குது, சமநிலையில இருக்குது அப்படி சொல்றதெல்லாம் இந்த இன்னைக்கு இப்ப பார்க்கலாம். ஈக்விட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஃபேர்னஸ், ஜஸ்டிஸ். ஈக்விட்டி அப்படிங்கிறது இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, இல்லாதவங்களுக்கு இவங்க இல்லாதவங்களோட பொருளாதாரத்தை உயர்த்துறது. ஓகேவா, இவங்க ரிச், இவங்க மிடில் கிளாஸ். இந்த ஒரு இமேஜ் இருக்கும், இந்த மாதிரி இமேஜ் பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. இங்க ஒரு சுவர் இருக்கும். ரிச் பீப்புள் என்னன்னா சுவரை தாண்டி இங்க போய் பார்த்துட்டு இருப்பாங்க. மிடில் கிளாஸ் என்னன்னா இங்க இருந்து பார்ப்பாங்க, ஓரளவுக்கு தெரியுற மாதிரி பார்ப்பாங்க. இந்த இமேஜ் நீங்க பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஈக்குவாலிட்டிக்கு வித்தியாசம் நீங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பிக்சர் போட்டு பாத்தீங்கன்னாலே, இமேஜ் கூகுள்ல சர்ச் பண்ணாலே தெரியும். தென் ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. அப்போ இந்த இடத்துல எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்கறது முக்கியமா, இல்ல ஈக்விட்டினா என்ன, நியாயமா கொடுக்கறது. நியாயமான என்னன்னா, இப்ப இவங்களுக்கு 10%, இவங்களுக்கும் 10%, இவங்களுக்கும் 10% கொடுத்தா சரியா இருக்குமா? ஈக்குவலா கொடுத்தா சரியா இருக்குமா? கிடையாது. இந்த இடத்துல ஈக்குவலா கொடுத்தா இவங்க மேல போவாங்க, இவங்க மேல போவாங்க. ஆனா இவங்க எவ்வளவு தூரம் தான் வருவாங்க? இந்த இடத்துக்கு தான் வருவாங்க, இங்க இருந்து இங்கதான் வருவாங்க. அதுக்கு பேர் தான் ஈக்குவாலிட்டி. நமக்கு இங்க ஈக்குவாலிட்டி தேவையில்லை, இங்க என்ன வேணும்? ஈக்விட்டி தேவை. ஈக்விட்டினா என்ன? ஃபேரா குறிக்கிறது, நீதி. நீதி இங்க யாருக்கு கொடுக்கணும்? இவங்களுக்கு கொடுக்கணுமா? இல்ல, இவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்க கொடுத்தா இன்னும் கொஞ்சம் உயர்வாங்க. ஆனா ரொம்ப யாருக்கு தேவைப்படுது இந்த இடத்துல? இங்க இருக்கிறவங்களுக்கு தான். ஓகேவா, ரொம்ப பொருளாதாரத்தில் ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கு தான் கவர்மெண்ட் கொடுக்கணும். அப்ப இவங்களை தான் சூஸ் பண்ணி இவங்களுக்கு கொடுத்தாதான் அது ஃபேரா இருக்கும். இவங்களே இந்த லைனை கிராஸ் பண்ண வைக்கணும். இவங்க இந்த லைனை டச் பண்ணிட்டு இருப்பாங்க, மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஆனா ரொம்ப பாவர்ட்டியில இருக்கிறவங்க இந்த லைன் டச் கூட பண்ணிக்க மாட்டாங்க, கீழே தள்ளி தான் இருப்பாங்க. அப்ப இவங்கள இந்த லைனை டச் பண்ண வைக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஈக்விட்டி தான் கொடுக்கணும். இவங்களுக்கு தான் போயிட்டு இவங்களுக்கு என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் அது கன்சர்ன் கொடுக்க கூடாது. இவங்களுக்கு 5%, இவங்களுக்கு 5%, இவங்களுக்கு 10ல இருந்து 20 கொடுக்கணும். இவங்க கிட்ட இருக்கிறத எடுத்து இவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் என்ன? ஈக்விட்டி. அதான் ஃபேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இது நியாயம். ஈக்விட்டபிள் அப்படிங்கிறது ஃபேர் அண்ட் இம்பார்ஷியல், பாரபட்சம் இல்லாம. ஓகே, தென் இன்ஈக்விட்டி அண்ட் இன்இக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ரெண்டு வித்தியாசம், ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. இதுல ஈக்விட்டிங்கிறது இருக்கு, ஈன் இருக்கு, இங்க ஐன் இருக்கு. இந்த ஈக்கும் ஐக்கும் என்ன வித்தியாசங்கிறத பாருங்க. இன்இக்விட்டி அப்படிங்கிறது ஈ வச்சு வர்றது வந்து என்னன்னா அநீதி, அன்ஃபேர்னஸ் குறிக்கிறது. ஓகேவா, ஒரு இன்ஜஸ்டிஸ்.
அவங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கல அப்படின்னு சொல்றது. அது என்ன? அது இன்இக்விட்டி. இன்இக்விட்டி அது இது ஐக்கு, இது இ 2 டபுள் ஈக்விட்டின்னு சொல்லணும். இது இனிக், ரொம்ப ஐய வந்து சுருக்கி சொல்லணும். இன்இக்விட்டி, இன்இக்விட்டி. ஓகே, வித்தியாசமா சொல்லி பாருங்க. தென் இது என்னன்னா ஒரு இதுவுமே ஒரு கொடுமையை குறிக்கக்கூடிய, ஒரு பாவ செயலை குறிக்கக்கூடிய, ஒரு பாவத்தை குறிக்கக்கூடியதுதான் என்னன்னா இந்த விக்கட்னஸ், கிராஸ் இன்ஜஸ்டிஸ். ரொம்ப பெரிய பாவம். இதுல ஒரு அநீதிய, இந்த இன்ஜஸ்டிஸ் தான் இங்கேயும். இதுக்கும் மீனிங்ஸ் ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா நெகட்டிவான மீனிங் தான். ரெண்டுமே ஒரு அநீதியை குறிக்கும். ஆனா இங்க என்னன்னா ரொம்ப கொடுமையான பாவம், ரொம்ப ரொம்ப அநீதி இழைக்கிற மாதிரி வரும். சரியா? ரொம்ப பாவ செயல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, அடுத்து இன்இக்விட்டஸ் அப்படிங்கிறது வந்து அட்ஜெக்டிவ். அன்ஃபேர், அநியாயமான, கொடிய, ரொம்ப ரொம்ப பாவ செயலை குறிக்கக்கூடியது. தென் ஈக்வானிமிட்டி. ஈக்வானிமிட்டி அப்படின்னா வந்துட்டு எவ்வளவுதான் பிரச்சனை ஏற்பட்டாலும், நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ரொம்ப வந்து இதெல்லாம் மாங்க், ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது, அதாவது அவங்களுக்கு அவங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி சமமா இருப்பாங்க. அதுதான் என்னன்னா ஈக்வானிமிட்டி அப்படின்னு சொல்றோம். ஈக்வானிமிட்டினா எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டாலும் காமா கம்போசரா இருக்கிறது. எவ்வளவுதான் ப்ரெஷர், டென்ஷன் எது இருந்தாலும் அது அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம மைண்ட்ல ஏத்திக்காம ரொம்ப காமன் கம்போஸ்டா இருக்கிறது தான் என்னன்னா இந்த ஈக்வானிமிட்டி அப்படிங்கிறதோட மீனிங். அதுக்கப்புறம் இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம தோனி எடுத்துக்கலாமா? தலை தோனி எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்தாலும் காமன் கம்போஸ்டரா இருக்கிறது. தென் அதுக்கப்புறம் ஈக்குவபிள். ஈக்குவபிள் அப்படிங்கிறது வந்துட்டு நிலையா இருக்கக்கூடிய, ஸ்டெடியா இருக்கக்கூடிய, எவ்வளவுதான் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணாலுமே இவங்க ஸ்ட்ராங்கா ஸ்டெடியா இருப்பாங்க. ஓகே, நம்ம எக்ஸாமும் அப்படித்தான், நம்ம ப்ரிப்பேர் பண்றதுமே அப்படிதான். என்னன்னா எவ்வளவு நமக்கு கஷ்டம் வரும், ஓகே, ஸ்ட்ரெஸ் வரும், ரொம்ப பிரச்சனை இருக்கும், நம்மளை சுத்தி எவ்வளவு ப்ராப்ளம் நடக்கும், நம்மளால எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்படி இருந்துமே, அவ்வளவு கஷ்டப்பட்டுமே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றது, மார்க் எடுக்கிறது தான் நம்மளோட ஒரே கோலா இருந்ததுன்னா அதுக்கு ஸ்டெடியா இருக்கணும். எந்த பக்கமும் வளைஞ்சு கொடுக்காம, இப்படியும் மாறாம அப்படியும் மாறாம ஒரு கோலை நோக்கி பயணம் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் என்னன்னா ஸ்டெடியை குறிக்கக்கூடிய. ஈவன் டெம்பர்டு, சமமான மனநிலை கொண்ட, என்ன ஆனாலும் சரி எனக்கு இதுதான் கோல், அதை தாண்டி நான் இங்கேயும் போக மாட்டேன் அங்கேயும் போக மாட்டேன், சமமா என்னோட மைண்ட் செட்டை கொண்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா ஈக்குவபிள், ஈக்வானிமிட்டி இதெல்லாம் சொல்றது. ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா நம்ம இது நிலையை குறிக்கக்கூடியது. அது வெயிட் பண்றது, வெயிட் பேலன்ஸ், நம்ம வெயிங் மிஷின் ஈக்குலிபிரியம். இந்த பக்கம் எவ்வளவு இருக்கோ அது இது நம்ம கெமிஸ்ட்ரியில எல்லாம் படிச்சிருப்போம்ல, நம்ம ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன், இங்க எவ்வளவு இருக்கோ அங்கேயும் அதே அமௌண்ட் வரணும், நம்பர் வரணும் அப்படி பார்ப்போம்ல. ஈக்குவலேட்டரல்ங்கிறது வந்துட்டு ஆல் சைட்ஸ், எல்லா சைடும் ஈக்குவல். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் பார்ப்போம்ல, 3 சைடுமே ஈக்குவலா வர்றது, அதான் ஈக்குவலேட்டரல். தென் ஈக்வெஸ்ட்ரியன் அப்படிங்கிறது என்னன்னா ஹார்ஸ் ரைடரை குறிக்கக்கூடிய, குதிரை ஏற்றம் சார்ந்த குதிரை வீரர். ஓகே, போல ஓட்டுவாங்கல்ல, குதிரை ஓட்டுறவங்க, சரியா? அந்த அந்த வீரர், குதிரை ரைட் பண்ணக்கூடிய அந்த ஹார்ஸ் ரைடிங் பர்சனை குறிக்கக்கூடியது. ஈக்வின் அப்படிங்கிறது வந்து என்னன்னா அதுவும் ஹார்ஸ் ரிலேட்டடா தான் வருது. ஓகேவா? ஹார்ஸ் ரிலேட்டட் டு ஹார்ஸ், இது ஒரு அட்ஜெக்டிவ். தென் ஈக்வினாக்ஸ். ஈக்வினாக்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டேயும், டே டைமும் நைட் டைமும் வந்துட்டு சமமா இருக்கிறது தான் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜூன் 23, இதுக்கு ஒரு இயர் இருக்கு. ஒரு இயர்ல ஏதோ ஒரு 2 டேட் வந்து டேயும் நைட்டும் ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? டே எவ்வளவு டைம் இருக்குதோ அதே டைமுக்கு நைட்டும் இருக்குன்னு சொல்லுவாங்க. மூணு எவ்வளவு நேரம் இருக்கும், சன்னும் அதே நேரத்துக்கு இருக்கும். அதுதான் ஈக்வினாக்ஸ். நாக்டர்னல். நாக்டர்னல் அப்படிங்கிறது வந்துட்டு நைட்ல இயங்கக்கூடிய, ஓகேவா? நைட் அவுல் சொல்லுவோம்ல, அது மாதிரி நைட்ல இயங்கக்கூடியது நாக்டர்னல். அடுத்து ஓக்கல் அப்படிங்கிறது. அப்படிங்கிறது வந்துட்டு என்ன? வாய்ஸ். ஓகே, வாய்ஸ். சோ ஓக்கல் அப்படிங்கிறது ரிலேட்டிங் டு நம்ம வாய்ஸ், நம்ம பேசுறதை குறிக்கக்கூடிய. ஓகே, ஓப்பன் அப், வெளிப்படையா பேசுறதை குறிக்கிறது. ஓக்கலைஸ் அப்படிங்கிறது அது வேர்ப். ஓகேவா? டு எக்ஸ்பிரஸ் இன் வேர்ட்ஸ் ஆர் சவுண்ட். நான் என் மனசுல நினைக்கிறத வெளிப்படையா பேசுறேன்ல, அது ஒரு செயல் தானே, அப்ப அந்த செயலை குறிக்கக்கூடியது ஓக்கலைஸ். ஓக்கலிஸ்ட் அப்படின்னா அந்த பர்சனை குறிக்குமா? எஸ், சிங்கர், ஒரு பாடகர், அவங்களை வந்து ஓக்கலிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். தென் அட்வொகேட். அட்வொகேட் என்ன? எனக்கு சப்போர்ட் பண்ணி, எனக்கு ஆதரவா பேசுறாங்கல்ல, எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, அவங்களதான் அட்வொகேட் அப்படின்னு சொல்லுவோம். டு ஸ்பீக் இன் சப்போர்ட் ஆஃப், அல்லது சப்போர்ட்டரை குறிக்கக்கூடிய வழக்கறிஞர் அல்லது நம்மளோட ஆதரவாளர்கள், இவங்களெல்லாம் நம்மளோட சப்போர்ட்டரை வந்து அட்வொகேட் அப்படின்னு சொல்லுவோம், நமக்காக பேசுறவங்க. டிட்டிலேட், அடுலேட், ப்ரோஸ்கிரைப், ஆப்வேட், மிலிட்டேட், இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேர்ட் எல்லாம் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. டிட்டிலேட்னா என்ன? ரொம்ப எக்ஸைட்மெண்ட், ஆர்வத்தை தூண்டக்கூடிய அப்படின்னு பார்த்தோம். அடுலேட்னா என்ன? இப்பதான் பார்த்தோம். அடுலேட்னா என்ன? ரொம்ப புகழ்றது. ப்ரோஸ்கிரைப் அப்படின்னா என்ன? தடுக்கிறது. ஓகே, ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறது.
ஆப்வேட் அப்படிங்கிறது என்ன? சோ ஆப்வேட்னா என்ன? பிரிவென்ட் பண்றது ஒரு விஷயம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்வேட் அப்படின்னா பிரிவென்ட் பண்றது. தென் வந்து மிலிட்டேட். அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்வேட் அப்படின்னா என்ன? பிரிவென்ட் பண்றது. மிலிட்டேட் அப்படின்னா என்ன? அகைன்ஸ்ட், எதிர்க்கிறது, அகைன்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ இதெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. தென் டிட்டிலேஷன் அப்படிங்கிறது அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். டிட்டிலேஷன் அப்படிங்கிறது அதை தூண்டுறது, ஓகேவா? ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய அந்த தூண்டுதலை குறிக்கக்கூடியது. இது நவுன், இது வேர்ப். டிட்டிலேட் அப்படின்னா வேர்ப், இது நவுன். தென் அடுலேஷன் அப்படிங்கிறது என்ன? ரொம்ப பாராட்டுறது, ஓகேவா? முகத்துக்கு முன்னாடி ரொம்ப பாராட்டுறது. தென் அடுலேட்டரி அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு மீறி புகழ்றது. ஓகே, இது வந்து என்ன? நவுன், இது அட்ஜெக்டிவ். ஆனா மீனிங் எல்லாமே சேம் தானே. நவுனா இருந்தாலும் அட்ஜெக்டிவா இருந்தாலும் மீனிங் சேமா தான் வரும். அந்த வேர்டு மட்டும், அந்த வேர்டிங் மட்டும் சேஞ்ச் ஆகும். அடுலேஷன், அடுலேட்டரி அப்படிங்கிறது மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ரொம்ப ஓவரா பாராட்டுறது. ப்ராஸ்கிரைப் அப்படின்னால என்ன பார்த்தோம்? ப்ராஸ்கிரைப் அப்படின்னா தடை செய்யறது. ப்ராஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அந்த நவுன், அது செயலை குறிக்கும். ப்ராஸ்கிரைப் அப்படிங்கிறது வேர்பை குறிக்கும். ப்ராஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது நவுன், ஓகேவா? அந்த பெயரை குறிக்கிறது. ஜஸ்ட் அபிஷியல் ப்ராஸ்கிரிப்ஷன் ஆர் பேனிங், அபிஷியலா தடை செய்யறது. அடுத்து ஆப்வேட் அப்படின்னால என்ன? பிரிவென்ட் பார்த்தோம். பிரிவென்ட் பண்றது, தடுக்கிறது, முன்கூட்டியே தடுக்கிறது, ஓகேவா? இங்க என்ன? ப்ராஸ்கிரைப் அப்படிங்கிறது தடுக்கிறது. ஆனா ஆப்வியேட் அப்படிங்கிறது அது நடக்காம முன்கூட்டியே அதை வந்து தடுத்துடுறது, அந்த விஷயம் நடக்காமலே பண்றது. அடுத்து ட்ரிவியல் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாத, இது ரொம்ப நான் நிறைய தடவை இது எக்ஸாம்ல பார்த்திருக்கேன். வேல்யூ இல்லாத, இன்னைக்கு பார்க்கக்கூடிய அத்தனை வேர்டுமே எக்ஸாம்ல நிறைய டைம் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ ஃபுல் வேர்ட்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரிவியல் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாத, ரொம்ப சிம்பிளான விஷயம், ரொம்ப சின்ன முக்கியத்துவம் இருக்கக்கூடிய விஷயமா சொல்றது. அதான் என்ன சொல்லுவாங்கன்னா லிட்டில் வேல்யூ அல்லது இம்பார்ட்டன்ஸ், குறைஞ்ச இம்பார்ட்டன்ட் இருக்க, லிட்டில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய அற்பமான ஒரு விஷயம், ரொம்ப இதுக்கெல்லாம் போய் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி வருது. ட்ரிவியா அப்படின்னா இது ரிலேட்டட், இது வந்து அட்ஜெக்டிவ், இது நவுன். ட்ரிவியா அப்படின்னாலும் இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸ் கிடையாது, ஆனா நான் இன்னைக்கு கொடுத்துருக்க எல்லாமே முக்கியமானது. இது எல்லாமே ட்ரிவியா கிடையாது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, ஓகேவா? முக்கியமானது எல்லாமே. மிலிட்டன்ட் அப்படின்னா என்ன? அகைன்ஸ்ட், தீவிரவாதிகளை குறிக்கக்கூடிய. ஆக்டிவ், அக்ரெசிவ்லி ஆக்டிவ் இன் சப்போர்ட் ஆஃப் ஒரு, இப்போ காஷ்மீர் எங்களுக்கு தான் வேணும் அப்படி சொல்லிட்டு தீவிரவாதிகள் போராடுறாங்கல்ல, அதுதான், அது அகைன்ஸ்டா செயல்படுறாங்கல்ல மிலிட்டன்ட் அப்படின்னாலே ரொம்ப அக்ரெசிவா சப்போர்ட் பண்றது, ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக அதுக்காக ரொம்ப தீவிரமா சப்போர்ட் பண்ற மாதிரி வரும். மிலிட்டன்சி அப்படிங்கிறது நவுன், மிலிட்டன்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். நவுனா வரும் எப்பனா? நவுனா வரும்னா அந்த பர்சனை குறிக்கும் போது, அந்த டெரரிஸ்ட் இருக்காங்கல்ல அவங்களே மிலிட்டன்ஸ் சொல்லுவாங்க, ஓகே? மிலிட்டன்ஸ்னா தீவிரவாதங்கள் செய்யறவங்களையும் சொல்லுவாங்க, ஓகே? அது அட்ஜெக்டிவா வரும், நவுனா வரும், அப்ப பாத்துக்கோங்க, ஓகே? தென் மேல் அப்படிங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய வேர்டு இருக்குது ரிலேட்டடா. மேல் அப்படின்னாலே கெட்ட, தீய குணம் கொண்ட, கேடு விளைவிக்கக்கூடிய அந்த மாதிரி மீனிங் வரும். ஸோ மேலிடிக்ஷன் அப்படிங்கிறது நவுன். சாபம், மேலிடிக்ஷன்னா என்ன? சாபம், ஒருத்தவங்க நல்லா இருக்க கூடாது அப்படிங்கிற சாபம் கொடுக்கறது தான் மேலிடிக்ஷன். மேலிவோலண்ட், பெனிவோலண்ட் அப்படின்னா மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. மேலிவோலண்ட் அப்படின்னா மத்தவங்க நல்லா இருக்க கூடாது அப்படின்னு சொல்றது. விஷிங் ஈவில் டு அதர்ஸ், தீமை விரும்பும், மத்தவங்களுக்கு கெட்டது ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மேலிவோலண்ட். மத்தவங்க நல்லா இருக்கணும், மத்தவங்க மேல மத்தவங்க நல்லா இருக்கணும், மத்தவங்களுக்கு அன்பு செலுத்துறது வந்து பெனிவோலண்ட், ஓகேவா? பெனிவோலண்ட் அப்படிங்கிறவங்க பிலாந்த்ரோபிஸ்ட் ரிலேட்டடா வருவாங்க. அப்புறம் மேலிவோலன்ஸ் அப்படிங்கிறது நவுன், வலண்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், நவுன், ஓகே? சரியா? விஷ் டு டூ, அந்த எண்ணம் இருக்கக்கூடியது, சரியா? அந்த எண்ணத்தை மேலிவோலன்ஸ் நவுன்னு சொல்றோம். இங்க அந்த எப்படிப்பட்டது, அந்த குணத்தை சொல்ற மாதிரி வருது, தீமையை விரும்பும் குணம். மேலிஃபிஷியன்ட் அப்படின்னாலும் மத்தவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, கெட்டது நினைக்கக்கூடிய, அது மாதிரி வரும், சரியா? ஈவில் டூயிங், தீங்கு விளைவிக்கக்கூடிய, மேலிஃபிஷியன்ட். அப்ப இது எல்லாமே என்ன? கெட்ட, தீய, அப்புறம் வந்து மத்தவங்க நல்லாது இருக்கக்கூடாது அந்த மாதிரி நினைக்கிறதுலாம் தான் வரும். அடுத்து பாத்தீங்கன்னா மேலிஃபேக்டர்ங்கிறது வந்துட்டு இவங்க அந்த குற்றவாளியை சொல்றது, ஓகேவா? தப்பு செஞ்சுட்டு குற்றவாளி இருப்பாங்கல்ல, அவங்களதான் மேலிஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். மேலட்ராய்ட் அப்படின்னா வந்துட்டு, அட்ராய்ட்னா பார்த்தோம். அட்ராய்ட்னா என்ன? ஒரு ஸ்கில் இல்லாம, ஒரு அவங்களுக்கு வந்துட்டு
எப்படி சொல்றது, கைத்திறமை இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே, ஒரு திறமை இல்லாம அந்த இடத்துல என்னன்னா ஒரு குறை இருக்கிறது. இப்ப என்ன பண்ணாலும் இந்த திங்ஸ் தூக்குனாலே அவங்க கீழே போட்டுருவாங்க, இதை எடுத்தாலே உடைச்சிருவாங்க. கிளம்சியா இருக்கிறது. ஓகே, நடந்து போயிட்டே இருக்கும்போது விழுந்துருவாங்க. இந்த மாதிரி கிளம்சியா இருக்கிறது ஒரு முகம் சுளிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஸ்கில் இல்லாம பண்றதுதான் இது. மேலட்ரைட் அப்படின்னா வந்து அதேதான், ஸ்கில்டா இருக்கக்கூடியது அட்ரைட். மேலட்ரைட் அப்படிங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வரும். ஓகேவா, அட்ரைட்னா ஸ்கில்டா இருக்கிறது, அவங்க நல்ல கைத்திறமை இருக்கிறது, அவங்களோட திறமையை குறிக்கக்கூடியது அப்படின்னு வரும். மேலட்ரைட்ங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். புரிஞ்சுச்சா? சரியா, சிம்பிள் தான். தென் மலைஸ். மலைஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, எப்படி சொல்லலாம், எனக்கு உடல் சோர்வா இருக்கு, எனக்கு இப்ப எதுவுமே பண்ணணும்னு தோணல, என்னோட மைண்ட் அப்படியே விட்டுறணும், நான் அப்படியே எங்கேயாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கதான் உடல் மன அசௌகரியமா இருக்கிறது மலைஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஓகே, என் மனசுல வந்து ஏதோ ஒரு இது ஓடிட்டு இருக்கு, எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மென்டலா நம்ம ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்போம்ல, அதுதான் என்னன்னா அன்ஈஸியா இருக்குது, எனக்கு ஒரு ப்ராப்ளம் ஏதோ ஒன்று எனக்கு உறுத்திட்டே இருக்கு, அந்த மாதிரி சொல்றதுதான் மலைஸ்ங்கிறது. ஓகே, பெனினாலே குட், நல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பினைன் அப்படின்னா நல்ல, ரொம்ப பாசிட்டிவான வேர்டு, மத்தவங்க கிட்ட அன்பா இருக்கிறது, அவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம தீங்கற்ற இருக்கிறது. ஓகேவா, அதை கொடுத்துருப்பாங்க. தென் பினைனிட்டிங்கிறது நவுனு, அந்த கைண்ட்னஸ், ஜென்டில்னஸ், அன்பா இருக்கிறது, கருணையோட இருக்கிறது, அதெல்லாம் வரும். பெனிடிக்ஷன். பெனிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து மத்தவங்களுக்கு பிளெஸிங் கொடுப்போங்கல்ல, விஷ் பண்றது, மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு விஷ் பண்ணுவோம்ல, அதுதான். ஓகேவா, இப்போ சர்ச்ல எல்லாம் ஃபாதர்ஸ் வந்துட்டு ஆசீர்வாதம் கொடுப்பாங்கல்ல, இல்ல கோயில்ல வந்து நம்ம கோயில்லயோ இல்ல வீட்லயோ நம்ம யாருக்காவது ஆசீர்வாதம் கொடுக்கறோம், அதுதான் என்னன்னா பெனிடிக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேவா, பெனிடிக்ஷன். பெனிஃபிஷியன்ட் அப்படின்னா இதுல ஒண்ணு முக்கியமா தெரிஞ்சுக்கணும், யாரு நன்மை செய்யறாங்களோ, டூயிங் குட், நன்மை செய்யறவங்கள பெனிஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, யாரு நன்மை செய்யறாங்களோ, அந்த செய்யற குணத்தை பெனிஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அது எப்படிப்பட்ட செயல், பெனிஃபிஷியன்டான செயல், நன்மை செய்யக்கூடிய, மத்தவங்களுக்கு நல்லது ஏற்படுத்தக்கூடிய அந்த செயல், ஒரு ஆக்ஷன் இருக்கு, ஓகே, ஒரு செயல் இருக்கு, அந்த செயல் இல்ல ஒரு பர்சன் ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப மத்தவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றதா இந்த பெனிஃபிஷியன்ட். அட்ஜெக்டிவ், எப்படிப்பட்டங்கிறதுக்கு மீனிங்கா வரதான் அட்ஜெக்டிவ், பெனிஃபிஷியன்ட். பெனிஃபிஷியன்ஸ் அப்படிங்கிறது அந்த செயல், அந்த நவுனு குறிக்கும். பெனிஃபிஷியல், பெனிஃபிஷன்ஸ் அப்படிங்கிறது நவுனு குறிக்கும், நன்மை செய்தல், ஆக்டிவ் குட்னஸ் ஆர் சேரிட்டி. பெனிஃபேக்டர் அப்படின்னா இதுதான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரு அந்த நன்மையை செய்யறாங்களோ, யாரு நன்மையை செய்யறாங்களோ அவங்கதான் பெனிஃபேக்டர். பெனிஃபிஷியரினா அந்த நன்மையை பெறுவாங்கல்ல, நன்மையை பெறுறவங்க, எப்படின்னா இப்ப இவங்க தானம் கொடுக்கறவங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இவங்க தானத்தை கொடுப்பாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெனிஃபிஷியரி வந்து அந்த தானத்தை பெறுவாங்க. தானம் பெறுவது புரியுதா, நன்மை பெறுறவங்கள பெனிஃபிஷியர் அப்படின்னு சொல்லுவோம், பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லுவோம். பெனிஃபேக்டர்னா கொடுக்கறவங்க, பெனிஃபிஷியர்னா வாங்குறவங்க. புரிஞ்சுச்சா, கவர்மெண்ட் கொடுக்கும், பெனிஃபிஷியரி யாரு, நம்ம எல்லாம் வாங்குவோம். அப்ப நம்ம மக்கள்லாம் வந்து பெனிஃபிஷியரி, கவர்மெண்ட் வந்து பெனிஃபேக்டர். அடுத்து பெனிவோலண்ட் அப்படிங்கிறவங்க மத்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, கருணையா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றது. பெனிவலன்ஸ் அப்படிங்கிறது நல்ல எண்ணத்தை குறிக்கக்கூடிய, அந்த எண்ணம் நல்லதா இருக்கிறது, அதெல்லாம் குறிக்கிறது. ஸோ இங்க என்னன்னா எல்லாத்துக்குமே மீனிங் ஒண்ணுதான், எல்லாத்துக்கும் நான் மீனிங் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறத விட எல்லாத்துக்குமே மீனிங் ஒண்ணுதான். என்ன நவுனா வரும்போது என்ன, அப்ஜெக்டிவா வரும்போது என்ன அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அதுக்கு ஷார்ட்கட்ஸ் இருக்கு நவுன் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இஎன்டின்னு வந்தா அதெல்லாமே நவுன், இஎன்சின்னு வந்ததுன்னா இஎன்டின்னு வந்துச்சுன்னா அப்ஜெக்டிவ், இஎன்சின்னு வந்துச்சுன்னா நவுன். ஓகேவா, அதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் இருக்கு, டிஒய், டிஐஓஎன், இஎன்சிஇ, ஏஎன்சிஇ, இங்க வந்து இஎன்டி, ஏஎன்டி. ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கு, எல்லாம் நான் பார்க்கலாம். சரியா, நீங்க இல்ல ஜஸ்ட் சர்ச் பண்ணாலே அதெல்லாம் வந்துடும். நவுனோட ஷார்ட் ப்ரிஃபிக்சஸ், சஃபிக்சஸ் என்ன அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும், நவுன் சஃபிக்சஸ் என்ன அப்படின்னு போட்டீங்கன்னா வந்துடும். ஓகே, இஎன்சிஇ, ஏஎன்சி எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து நவுன், இஎன்டின்னு வந்துச்சுன்னா அது அட்ஜெக்டிவ். தென் ஃபைட் அப்படிங்கிற வேர்டு, ஃபைட் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டு என்னன்னா நம்பிக்கை, நேர்மையை குறிக்கும், நம்பிக்கையை குறிக்கும். ஓகேவா, இது வந்து என்னன்னா நேர்மை, நம்பிக்கை, ட்ரூத், உண்மையை குறிக்கும்.
உண்மையை குறிக்கிறது எல்லாம் வரும். சரியா? நேர்மை, நம்பிக்கை இதெல்லாம் வரும். தென் ஃபிடலிட்டி, போனஃபைட் அப்படின்னா, இப்போ போனஃபைட்னா என்ன? அப்போ போனஃபைட் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. போனஃபைட் சர்டிபிகேட்னா உண்மையாவே இந்த ஸ்டூடெண்ட் எங்க காலேஜ்ல தான் படிச்சாங்க, எங்க ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. இது தமிழ் பிஎஸ்டி வாங்கணும்னா அது போனஃபைட் சர்டிபிகேட் வாங்குறதுன்னு சொல்லுவோம். இவங்க தமிழ் வழியில தான் படிச்சாங்க. இதெல்லாம் வந்து நம்பிக்கையா கொடுக்கக்கூடியது. இதை இவங்கள நீங்க நம்பலாம், இவங்க எங்க ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. ஒரு நம்பகத்தன்மைக்காக, ஒரு உண்மைக்காக, ஒரு உண்மையை உறுதியளிக்கிறதுக்காக கொடுக்கறது இந்த போனஃபைட் சர்டிபிகேட்லாம். அப்போ போனஃபைட் அப்படின்னாலே ஒரு நியாயமான, உண்மையான அப்படிங்கிற மீனிங்ல வரும். ஃபிடலிட்டி அப்படின்னாலும் அந்த அந்த இது வந்து ஒரு நவுன், டிஒய்ல முடிஞ்சுக்கனா நவுன், அந்த அந்த விசுவாசத்தை குறிக்கும். ஓகேவா? விசுவாசத்தை குறிக்கும். இன்ஃபிடலிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு இப்படி இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஃபிடலிட்டினா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஆன்டோனியம் தான் என்னன்னா இன்ஃபிடலிட்டி அப்படின்னா நேர்மையற்ற. ஓகேவா? ஒரு இவங்களை வந்து நம்பவே முடியாது. அதுதான் என்ன சொல்றாங்க? அன்ஃபெய்த்ஃபுல்னஸ் சொல்றாங்க. டிஸ்லாயல், அன்ஃபெய்த்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? துரோகம். தென் பிளக் அப்படின்னாலே வந்துட்டு என்னன்னா அமைதிப்படுத்துறதுன்னு அர்த்தம். பிளக்கேஷன் அப்படின்னா அந்த சமாதானப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த ஆக்டுக்கு பேரு, அந்த செயலுக்கு பேரு. ஓகே. அடுத்து பிளக்கேட்டரி அப்படிங்கிறது வந்துட்டு அந்த அட்ஜெக்டிவா வருது. அந்த சமாதானப்படுத்தும். அது எப்படிப்பட்ட செயல்? சமாதானப்படுத்தக்கூடிய செயல். அந்த எப்படிப்பட்டங்கிறதுக்கு மீனிங்கா வரும் பிளக்கேட்டரி. இம்ப்ளக்கபிள் அப்படின்னா வந்துட்டு இவங்களை வந்து எவ்வளவுதான் அமைதிப்படுத்தினாலும் அவங்க அமைதியே ஆக மாட்டேங்கிறாங்க. ஒரு சில குழந்தைகள் எவ்வளவுதான் அவங்க அம்மா இல்லைன்னா எவ்வளவுதான் இது பண்ணாலும் அடம்பிடிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க அம்மா பார்த்தாதான் அமைதியாகும். அப்போ இம்ப்ளக்கபிள் அப்படின்னா அவங்க வந்து அவங்கள அமைதிப்படுத்த முடியல, சமாதானப்படுத்தவே முடியல அப்படின்னு அர்த்தம். பிளாசிட், இதை வந்து சீன் தான் சொல்லணும். பிளாசிட் அப்படிங்கறது வந்து அமைதியான அப்படிங்கறத குறிக்கிறது. பிளாசிட் அப்படின்னாலும் அட்ஜெக்டிவ் தான். அடுத்து பிளாசிடிட்டி அப்படிங்கிறது அமைதி. அதுவும் ஏன்னா பிளாசிட் அப்படின்னாலே அமைதி தன்மையை குறிக்கக்கூடிய, சமாதானப்படுத்தக்கூடிய. தென் கம்ப்ளசன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்மக்லி செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளோட திருப்திக்காக நம்ம ஒரு விஷயம், இப்பதான் என் மனசு ரொம்ப அமைதியா இருக்கு, இப்பதான் என் மனசு குளிர்ந்தாப்புல இருக்கு, ஓகே நான் இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, அது எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தி ஏற்படுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்ன கம்ப்ளசன்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? கம்ப்ளசன்ஸ்ங்கிறது நவுன். தென் அடுத்து கண்டனேஷன். ஓகேவா? கண்டனேஷன் அப்படின்னா, கண்டோன் அப்படின்னாலே என்ன? மன்னிச்சு விடுறது. ஓகேவா? அவங்க தப்ப ஃபர்கிவ் பண்ணிடுறது, மன்னிச்சிடுறது, பார்டன் பண்ணிடுறது. கண்டனேஷன் அப்படின்னா அந்த அந்த ஆக்டை குறிக்கக்கூடியது. ஆக்ட் ஆஃப் ஓவர்லுக்கிங் ஏ ராங். தப்ப வந்து சரி நான் திருத்துறதுக்கு உனக்கு ஒரு இது பண்றேன், ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், அதை நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் கண்டனேஷன் அப்படிங்கிறது. கண்டோன் வேற, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் கண்டம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ரைட்டா? தென் ஓலிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளோட விருப்பம், நம்மளோட சுய விருப்பம். வில் எழுதி வைப்பாங்கல்ல, ஓகேவா? இறக்குறதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டிங்கெல்லாம் இதெல்லாம் என்னோட பேரம்பேத்திங்களுக்கு தான் போகணும், அந்த மாதிரிலாம் வில் எழுதி வைப்போம்ல, அதுதான் என்ன? பவர் ஆஃப் யூசிங் ஒன்ஸ் ஓன் வில் ஆர் சாய்ஸ். நம்மளோட ஓன் சாய்ஸ், நம்மளோட பவர். ஓகே, நம்மளோட கையெழுத்து தான் நம்மளோட பவர், நம்மளோட படிப்பு தான் நம்மளோட பவர் அப்படின்னு சொல்றதுதான் என்னன்னா இந்த ஓலிஷன் அப்படிங்கிறது. ஓலிஷன். சரியா? நம்மளோட பவரை யூஸ் பண்றது. சரியா? ஓகே, டெஸ்ட் பார்க்கலாமா? So it is unfair to dash a rival's honest work in public. Unfair. என்ன unfair? belittle-க்கு சினானிம் எழுதணும்னு கேட்டிருக்காங்க. belittle ஒருத்தங்கள மட்டம் தட்டுறது, ஒருத்தங்கள தாழ்வா பேசுறது, குறைச்சு மதிப்பிடுறது அப்படின்னு அர்த்தம் belittle அப்படிங்கிறது. இடத்துல என்ன பண்ணுவோம்? belittle-க்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல disparage. என்னன்னா ஒருத்தங்களை டிஸ்பரேஜ் பண்ணக்கூடாது, அது ரொம்ப அன்ஃபேர். எதிரியா இருந்தா கூட பப்ளிக்ல அவங்கள டிஸ்பரேஜ் பண்ணக்கூடாது, மட்டம் தட்டி பேசக்கூடாது, belittle பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? A wide dash in pay between two roles caused resentment. inequality ரிலேட்டடா வர்றது. இன்இக்வாலிட்டி இந்த இடத்துல நமக்கு என்ன? வைடு நவுன் தான் வரணும். ஓகேவா? நவுன் தான் வரணும். வைடு
நவுன் வரணும். இன்இக்வாலிட்டியை குறிக்கக்கூடியது. சோ இப்ப என்னன்னா டிஸ்பாரிட்டி. நான் எழுதுறது ஞாபகம் வருதான்னு பாருங்க. டிஸ்பாரிட்டி அப்படிங்கிறது, பாரிட்டி அப்படின்னாலும் ஈக்குவல், டிஸ்பாரிட்டிங்கிறது அந்த பே பண்றது இருக்குல்ல. இப்போ ஒருத்தங்களுக்கு பே பண்றது, 2 பேருக்கு பே பண்றாங்க, அதுல ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தங்களுக்கு ஒரு மாதிரி பே பண்றது. ஓகே, அது வந்து என்னன்னா அதுதான் டிஸ்பாரிட்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா, அங்க நவுன் வரணும். a wide disparity. அடுத்து the minister gave one dash answer refusing to commit to clear yes or no. ambiguous answer னு சொல்லலாமா? ambiguous தெளிவில்லாம இருக்கிறது, தெளிவற்ற, ambiguous னு சொல்லலாம். இன்னொரு வேர்டு நம்ம என்ன படிச்சோம் இங்க? ஈக்குவோக்கல் படிச்சோமா? ambiguous, ஈக்குவோக்கல். தெளிவற்ற ஒரு ஆன்சர் கொடுத்தாங்க, அவங்க உண்மையாவே என்ன பண்ணிருக்காங்கிறத கிளியரா எஸ் ஆர் நோ சொல்லாம தெளிவற்ற நிலையில, தெளிவில்லாம எனக்கு வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றதா இது ஈக்குவோக்கல் அண்ட் ஆம்பிகுவஸ்ங்கிறது. சோ இப்ப அடுத்து பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா a fair impartial division of property. ஓகேவா, ப்ராப்பர்ட்டிய எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம நேர்மையா நியாயமா ஃபேரா கொடுத்துருக்காங்க, பிரிச்சு கொடுக்கறது. அப்ப இந்த இடத்துல நமக்கு அண்ட் அட்ஜெக்டிவ் வரணும். ஈக்குவல், ஈக்குவல், ஈக்குவாலிட்டியா குறிக்கிறது, ஈக்விட்டபிள், ஈக்விட்டபிளா கொடுக்கிறது. சரியா, இந்த இடத்துல ஈக்விட்டபிளா 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்துருக்கிறது. ஓகேவா, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஈக்விட்டபிள். ஈக்விட்டபிள்னா என்ன? ஃபேரா, இம்பார்ஷியலா, பாரபட்சம் இல்லாம ஃபேரா கொடுக்கறது, அதுதான் ஈக்விட்டபிள். அந்த இடத்துல அட்ஜெக்டிவ் தான் வரணும்னு சொன்னேன். ஏன்னா ஒன்னுங்கிற ஒரு நவுன் இருக்கு, டேஷ் ஒன். சோ ஈக்விட்டபிள் ஒன், ப்ராப்பர்ட்டிய சமமா பிரிச்சு கொடுக்கிறது. அடுத்து பார்க்கலாம். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா she faced the crisis. She faced the crisis with great dash, calm and composed throughout. calm and composed அந்த பிரச்சனைய ஃபேஸ் பண்ணா அப்படி சொல்றோம். ஓகேவா, இந்த ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கப்படாம சமமா காமா கம்போஸ்டா அவங்க வேலையை பண்ணாங்க அப்படின்னு சொல்றது. ஓகே, சமமா, அப்ப ஈக்குவல், ஈக்குவல். சோ இந்த இடத்துல நமக்கு நவுன் தான் வரணும். ஈக்குவானிமிட்டி, ஈக்குவானிமிட்டி அப்படிங்கறத இங்க வரணும். சரியா, காமன் கம்போஸ்டா இருக்கிறது. அடுத்து a dash ruler wishes evil on his own people. மக்களுக்கு நல்லது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறது, தன்னோட சொந்த மக்களுக்கே கெட்டது ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க. அப்ப கெட்டதுனாலே மேல், இங்க ஒரு ரூலர், அந்த ரூலர் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. சோ மேலிவலண்ட், மேலிவலண்ட் அப்படின்னா அட்ஜெக்டிவ். இந்த ரூலர் எப்படிப்பட்டவங்க? அவங்க ஒரு மேலிவலண்ட் ரூலர், மக்களுக்கு, தன்னோட மக்களுக்கே தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்கிறவங்க. அப்புறம் ஜெனரஸ் கிவர், கொடுக்கிறவங்க. கொடுக்கிறவங்க யாரு? கொடுக்கிறவங்க யாரு? பெனிஃபேக்டர். கொடுக்கிறவங்க யாரு? பெனிஃபேக்டர். வாங்குறவங்க பெனிஃபிஷியரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெனரஸ் கிவர், கிவர், கிவர்னா பெனிஃபேக்டர், கொடுக்கிறவங்க. வாங்குறவங்க பெனிஃபிஷியரி. The manager offered vouchers in a dash gesture to soothe the angry crowd. ஓகே, கோபமா இருக்கிற மக்களை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு இவங்க கொடுக்குறாங்க. சரியா, யாரு? இந்த மேனேஜர் வந்துட்டு கொடுக்குறாங்க. மேனேஜர் என்ன கொடுக்குறாங்க? பிளக்கேட் தானே, என்னது? நம்ம அமைதிப்படுத்துறதுன்னு சொல்றது. இது வேர்ப், ஆனா நமக்கு இந்த இடத்துல இது ஒரு நவுன். நவுனை பத்தி பேசக்கூடிய ஒரு அட்ஜெக்டிவ் தான் நமக்கு இங்க வேணும். ஓகேவா, அப்போ பிளக்கேட்டுக்கு அட்ஜெக்டிவ் என்ன? பிளக்கேட்ரி, பிளக்கேட்ரி. முன்னாடி போய் காமிக்கிறேன். ஏன் நான் வந்து இதை எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷுவல் மெமரி ஞாபகம், அதுக்காக கொடுக்குறேன். பிளக்கேஷன் அப்படின்னா நவுனு, பிளக்கேட்ரினா அட்ஜெக்டிவ். அது என்னன்னா சமாதானப்படுத்துறதுக்காக. பிளக்கேட்ரி ஜெஸ்டர், இங்க பாருங்க, பிளக்கேட்ரி ஜெஸ்டர் நவுனை பத்தி பேசுறது. அந்த ஜெஸ்டர் எப்படிப்பட்டது? சமாதானப்படுத்தும் வகையில இருக்குது. ஓகேவா, சமாதானம், அது எப்படிப்பட்டங்கிறதுக்கு மீனிங்கா வருதா அட்ஜெக்டிவ், பிளக்கேட்ரி. அடுத்து owls and bats are dash creatures active after dark. nocturnal பார்த்தோமா? nocturnal நைட்ல மட்டும்தான். nocturnal நைட் owl மாதிரி, நைட் owl மாதிரி. ரைட்டா? சோ அடுத்து years of easy success bred a dangerous dash in the team, smug self satisfaction.
சுயமா. ஓகே, நம்ம ரொம்ப வருஷமா அப்படி ஜெயிச்சுட்டே வரோம்னா நம்ம தான் எப்ப பாரு ஜெயிச்சுட்டே இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மனசுக்கே வந்து என்னன்னா ஓகே ஒரு திருப்தி ஏற்பட்டுரும், மன திருப்தி ஏற்பட்டுரும், அந்த மாதிரி சொல்றது. இது ஒரு ஆனா கொஞ்சம் நெகட்டிவான வேலை தான் வருது. ஈஸியா சக்சஸ் வந்துருச்சு அப்படிங்கறது நெகட்டிவான இது ஒரு வேலை தான் கொடுத்துருக்காங்க. புரியுதா? என்ன திருப்தி அடைகிறதுக்கு பேர் என்ன? இந்த கம்ப்ளசன்ட். கம்ப்ளசன்ட்னா என்ன? திருப்தி, நம்மளே நம்மளை திருப்திப்படுத்திக்கிறது. அப்போ இந்த இடத்துல செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன் தானே கொடுத்துருக்காங்க. சோ நம்மளே இதுனா கம்ப்ளசன்சி, இடத்துல இஎன்சி முடியணும். ஓகேவா? கம்ப்ளசன்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ், கம்ப்ளசன்சிங்கிறது நவுன். இந்த இடத்துல நவுன் தான் வேணும். இது டேஞ்சரஸ்ங்கிறது அட்ஜெக்டிவ். அப்ப அட்ஜெக்டிவ் ஒரு நவுனை பத்தி பேசணும். கம்ப்ளசன்சி அப்படிங்கிறது அங்க வந்து ஒரு நவுனா வருது. புரியுதா? நவுன் தான் இந்த இடத்துல தேவை. ஓகேவா? நீங்க இந்த மாதிரி இந்த பிக்சரை வச்சு, இந்த ஒரு ஸ்லைடை வச்சு நீங்க உங்களோட விஷுவல் மெமரி கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, பிளாசிடிட்டி, கம்ப்ளசன்ட் அப்படின்னா அட்ஜெக்டிவ், கம்ப்ளசன்சிங்கிறது நவுன். இது ரெண்டுக்குமே மீனிங் என்னன்னா செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷனை குறிக்கக்கூடிய, திருப்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி வருது. அடுத்து, a tumor is not harmful unlike a malignant one. malignantனால என்ன? கெடு ரொம்ப விளைவிக்கக்கூடிய, ரொம்ப தப்பான விளைவு ஏற்படுத்தக்கூடிய, ஓகே, அந்த மாதிரி மீன் பண்றது. ஸோ மேலிக்னன்ட் நெகட்டிவான வேர்டு. இந்த இடத்துல இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான வேர்டு பெனிஃபிஷியன்ட். இந்த இடத்துல டியூமருங்கிறது ஒரு நவுனு. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு ஒரு அட்ஜெக்டிவ் தான் வேணும். ஸோ அட்ஜெக்டிவ். மேலிக்னன்ட், பினைன். மேலிக்னன்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பினைன். ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. பினைன். ஓகேவா? பினைன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கேன்சர் கிடையாது, டியூமர் கிடையாது. ஓகேவா? ரொம்ப மேலிக்னன்ட்னா என்ன? ரொம்ப ஹார்ம்ஃபுல்லானது. இது ஹார்ம்ஃபுல், அவ்வளவா ஹார்ம்ஃபுல் கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு டியூமர் நவுனு அட்ஜெக்டிவ் தான் வரணும். ஸோ பினைன் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், மேலிக்னன்ட் அப்படிங்கிறதும் அட்ஜெக்டிவ். ரெண்டுக்கும் மீனிங் புரியுதா? பினைன்னா பாசிட்டிவ், அது நெகட்டிவ். He acted of his own, no one forced him. அவனாவே தான் அந்த விஷயத்த செஞ்சான். அவன் தனித்தானே தான் அதை செஞ்சாங்க, யாருமே இது பண்ணல அப்படின்னா ஓலிஷன். ஞாபகம் இருக்கான்னு பாருங்க, முன்னாடி நான் கொண்டு போறதா இருக்கு பாருங்க. தன்னோட ஓன் பவரை யூஸ் பண்றது. ஓகேவா? நான் என்னோட பவரே யூஸ் பண்றது, ஓன் வில், என்னோட ஓன் சாய்ஸ் சூஸ் பண்றது, அதான் என்னன்னா ஒலிஷன். ஓகே, இந்த இடத்துல நமக்கு அவன் ஓன், இந்த இடத்துல ஹிஸ் ஓன், அவனோட ஓன் அட்ஜெக்டிவ் வந்திருக்கு, நவுன் வரணும். சோ ஒலிஷன் அப்படிங்கிறது நவுன். சரியா? அடுத்து இன்னைக்கு பார்த்தது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். நீங்க பார்த்த வேர்ட்ஸ் உண்மையா எனக்கும் தெரியுது ஹார்டா தான் இருக்கும். பட் நீங்க என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டடா ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. ஓகேவா? பிளக்கெட்னா என்ன? அமைதிப்படுத்துறது. ஈக்குவைக்கல்னா என்ன? சமமா இருக்கிறது, சமம் இல்லாத, தெளிவற்ற அப்படிங்கிற மாதிரி. ஆம்பிகோஸ்னா என்ன? அப்புறம் வந்துட்டு ஆப்வியேட் அப்படின்னா என்ன? ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்க ரிப்பீட்டடா ஞாபகம் வச்சுக்கிட்டே வாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு, அதுக்காக சொல்றேன். டிஸ்பேரேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன? டிஸ்பேரேஜ் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தவங்களை மட்டம் தட்டுறது, பிலிட்டில் பண்றது. ஈக்குவகேட் அப்படின்னா என்ன? ஈக்குவகேட் அப்படின்னா ரெண்டு தெளிவில்லாம பேசுறது. அடிலேட் அப்படின்னா என்ன? அடிலேட்னா என்ன? placate to calm, overlook or forgive your wrong. புகழ்ந்து பேசுறது எங்க இருக்கு? flatter expressly, equivocate இது. proscribe அப்படின்னா என்ன? proscribe அப்படின்னா தடுக்கிறது, forbid officially. obviate அப்படிங்கிறது prevent. malign அப்படின்னா கெட்ட, harmful. condone மன்னிக்கிறது, obviate. ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, மேட்ச் த ஃபாலோயிங் கரெக்டா இருக்கா பாத்துக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். சோ டிஸ்பேரேஜ்க்கு இப்போ இந்த பேஜ், இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இதுவே போதும். நம்ம இன்னைக்கு படிச்சதோட ஓவரால் கோர் வந்து இதுல கவர் ஆயிடும். என்னன்னா டிஸ்பேரேஜ்னா என்ன? மத்தவங்கள மட்டம் தட்டுறது, பிலிட்டில் பண்றது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பிரைஸ் பண்றதுன்னு வரும். ஈக்குவகேட்னா என்ன? பிரிவாரிகேட், தெளிவு இல்லாம பேசுறது, வளைஞ்சு நெளைஞ்சு சுத்தி வளைச்சு பேசுறது அப்படின்னு வரும் ஈக்குவகேட்.
அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன? டைரக்டா பேசுறது. அடுலேட் அப்படின்னா என்ன? ரொம்ப புகழ்ந்து பேசுறது. அப்புறம் பிளாட்டர் அப்படின்னு வருது. பிளாட்டர்னா ஒருத்தவங்களுக்கு எப்ப பாரு ஒருத்தவங்களை வந்து ரொம்ப புகழ்றது, உண்மை இல்லாம உண்மைக்கு மாற ரொம்ப அதிகமா புகழ்றது, என்ன பண்ணாலும் புகழ்றது. பிளாட்டர் அடுலேட்னு வரும். அதுக்கு ஆப்போசிட் வந்துட்டு கிரிட்டிசைஸ். அப்புறம் ப்ரோஸ்கிரைப்னா மன்னிச்சு விடுறது, சாரி சாரி தடுக்கிறது. ஓகேவா? சொல்லும் போது மிஸ்டேக் ஆயிடுச்சு. தடுக்கிறது. ஓகேவா? ஃபர்பிட் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு தடுக்கிறது. அடுத்து ஆப்வியேட் அப்படின்னா தான் ப்ரிவென்ட் பண்றது. முன்கூட்டியே 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 ப்ரிவென்ட் பண்றது. அது அதுக்கு அப்படியே ஆப்போசிட் செய்யறது. ஓகேவா? காரணமா இருக்கிறது. ஓகேவா? அதை நடக்க வைக்கிறது. இது அது நடக்காம தடுக்கிறது, இது அது நடக்க வைக்கிறது. தென் மலைன். மலைன் அப்படின்னாலே கெட்ட, தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த மாதிரி சொல்றது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நல்லது, பிரைஸ். ஓகே, இல்ல நல்லா நல்லா இருக்கணும், மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, மலைன். அடுத்து கண்டோன் அப்படின்னா என்ன? ஃபர்கிவ். இது கண்டம், கண்டனம் தெரிவிக்கிறது. கட்டாயம் அதுக்கு ஒருத்தவங்க தப்பு பண்ணா அவங்கள மன்னிச்சு விடுறது கண்டோன். அதே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னா அது கண்டம். பிளக்கேட் அப்படின்னா அமைதிப்படுத்துறது, ஸ்பெசிஃபை பண்றது. ப்ரொவோக் அப்படின்னா தூண்டுறது. பெனிவலண்ட் அப்படின்னா மத்தவங்களுக்கு நல்லதா இருக்கிறது, ஜென்ரஸா இருக்கிறது, மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அதே இது அப்படியே ஆப்போசிட் மேலிவலண்ட். கம்ப்ளசன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு சுய திருப்தி, செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் சொல்லலாம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஆங்ஸியஸ், ஒரு பயம், திருப்தி இல்லாம பயம் இருக்கிறது. ஓகே, என்னதான் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும், நம்ம பண்ண சரியா, ஒரு டவுட் இருந்துட்டே இருக்குல்ல, அதுதான் ஆங்ஷியஸ். டிஸ்பாரேஜோட நவுன் என்ன? டிஸ்பாரிட்டி. ஞாபகம் வருதா பாருங்க, டிஸ்பாரேஜோட நவுன் வந்து டிஸ்பாரிட்டி. அடுத்து அட்ஜெக்டிவ் ஃப்ரம் ஈக்குவகேட், மீனிங் ஆம்பிகுவஸ். ஈக்குவகேட்டோட அட்ஜெக்டிவ், அதோட மீனிங் என்ன கொடுத்திருக்காங்க? ஆம்பிகுவஸ்னு கொடுத்திருக்காங்க. அட்ஜெக்டிவ் தானே கேட்டிருக்காங்க. சோ ஈக்குவோக்கல், இப்பதானே பார்த்தோம் ஈக்குவோக்கல். ஈக்குவோக்கல் தான் அதோட அட்ஜெக்டிவ். ஈக்குவோகேட்டோட அட்ஜெக்டிவ் வந்துட்டு ஈக்குவோக்கல் அப்படிங்கிறது. தென் அடுலேட். அடுலேட்ங்கிறது வேர்பு, அதோட நவுன் என்ன? அடுலேஷன். மீனிங் ஞாபகம் வருதா பாருங்க, அடுலேட்னா என்ன அப்படிங்கிறது, ரொம்ப ஒருத்தவங்களை ரொம்ப ஓவரா புகழ்றது. ப்ரோஸ்கிரைப். ப்ரோஸ்கிரைபோட நவுன் என்ன? ப்ரோஸ்கிரிப்ஷன். ப்ரோஸ்கிரிப்ஷன் ப்ரோஸ்கிரிப்ஷன் ஞாபகம் வருதா பாருங்க. ப்ரோஸ்கிரைப் அப்படின்னா என்ன? தடுக்கிறது, ஒருத்தவங்களை இது பண்ணக்கூடாதுன்னு தடுக்கிறது. பிளக்கேட் அப்படின்னா அமைதிப்படுத்துறது. ஓகே, பிளக்கேட். பிளக்கேட்னா அமைதிப்படுத்துற அந்த வேர்பு. சோ அது சூதிங் அப்படிங்கிறது, குழந்தைகளை அமைதிப்படுத்துறது அந்த மாதிரில சொல்லுவோம்ல, அதுதான். அப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க? அட்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க. அட்ஜெக்டிவ் அப்படிங்கிறது பிளக்கேட்ரி. பிளக்கேட்டரி, பிளக்கேட்ரி அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். சரியா? தென் காம்னஸ் அண்ட் கம்போஸ்டர் அண்டர் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் அது வந்து ரொம்ப காமா கம்போஸ்டா இருக்கக்கூடியது. ஈக்வியோ அப்படிங்கிற ரூட், அதாவது அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய நவுன் தானே, ஈக்வானிமிட்டி. ஓகே, ஈக்வானிமிட்டி அப்படிங்கிறது அதோட நவுன். தென் a person who wishes evil on others, மத்தவங்களுக்கு கெட்டது நினைக்கக்கூடிய அந்த பர்சன் என்னன்னு சொல்லுவாங்க? மேல் அப்படிங்கிற ரூட் வேர்டு இருக்கிறது. அதர்ஸ் இஸ் மத்தவங்க, அந்த பர்சன் என்னன்னு சொல்லுவாங்க? மேலிவலண்ட். அதே நல்லது நினைக்கிறவங்கள பெனிவலண்ட். இங்க வருதுல்ல, ஒன் ஹூ கிவ்ஸ் ஜெனரஸ் ஹெல்ப், இவங்க பெனிவலண்ட். பெனிவலண்ட் மத்தவங்க நல்லா நினைக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க. ஓகேவா? கொடுக்கிறவங்க அந்த பர்சனை குறிக்கிறாங்க. சோ இங்க அட்ஜெக்டிவ் வராது, அந்த பர்சனை குறிக்கிறதுனால இங்க வந்து இந்த இடத்துல நவுன் தான் வரும். சோ அந்த பெனிஃபேக்டரை குறிக்கும். யார் கொடுக்குறாங்க? கொடுக்குறாங்க, கொடுக்குறவங்கள பெனிஃபேக்டர் தானே சொல்லுவோம். ஓகேவா? கொடுக்குறவங்கள பெனிஃபேக்டர் தானே சொல்லுவோம். இந்த இடத்துல தான் அட்ஜெக்டிவ் கேட்டிருக்காங்க, அதனால மேலிவலண்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? மேலிவலண்ட், மேலிவலண்ட். அட்ஜெக்டிவ்னா இஎன்டில முடியும், அட்ஜெக்டிவ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபேக்டர் அந்த பர்சன், பர்சனை குறிக்கிறது. சோ கொடுக்குற அந்த பர்சனை சொல்றோம். அப்புறம் ஸ்மக் செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன், செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன். கம்ப்ளசன்ட், கம்ப்ளசன்ட், கம்ப்ளசன்சி. ஏன்னா இங்க நவுன் கேட்டிருக்காங்க. கம்ப்ளசன்சி, கம்ப்ளசன்சி. அடுத்து ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆர் லாயல்டி.
நேர்மையை குறிக்கக்கூடியது. ஸோ ஃபிடலிட்டியை குறிக்கும். சரியா? ஃபெய்த்ஃபுல்னஸ் அந்தது நியாயத்தை, ஓகே, நேர்மையை குறிக்கக்கூடிய, விசுவாசத்தை குறிக்கக்கூடியது என்னன்னா ஃபிடலிட்டி. சரியா? அடுத்து பார்க்கலாம். கிளவர் பிளானிங் ஆப்வியேட்டட் த நீட் ஃபார். ஸோ இதெல்லாம் என்னன்னா இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு என்ன வேர்டு தெரியுமோ அதை வச்சு நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? என்ன வேர்டு தெரியுமோ அதை வச்சு ட்ரை பண்ணுங்க. கண்டோன் இந்த இடத்துல என்ன வரும்? அப்புறம் மேலிவலண்ட், அப்புறம் அதுக்கு ஆப்போசிட். இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க. அந்த 5 வேர்டு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நம்ம பண்ணலாமா? பாருங்க. the clever planning obviated prevent பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? obviated ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றத முன்கூட்டியே பிரிவென்ட் பண்றது. தேவையே இல்லை, அன்னெசரி. ஏன்னா எதுவுமே எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை. அதுக்கு முன்னாடி கிளவர் பிளானிங் இருந்துச்சுன்னா அது பிரச்சனையே வராதுல்ல, முன்கூட்டியே ரிப்பேரே வராதுல்ல. நம்ம பார்த்தோம்ல, இப்போ ஒரு பைக்கு அதோட ஸ்ட்ரக்சர், இல்ல பைக்கோ வெஹிக்கிளோ அதோட ஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா இருந்ததுன்னா அது ரிப்பேர் ஏற்படாதுல்ல. அப்ப முன்கூட்டியே அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம டிசைன் பண்ணும்போதே முன்கூட்டியே அதை சரியா செஞ்சுட்டோம்னா அதான் என்னன்னா ஆப்வியேட்டட், பிரிவென்ட் பண்றது அப்படின்னு அர்த்தம். ஆப்வியேட்டட் அப்படின்னால என்ன? பிரிவென்ட் அப்படின்னு அர்த்தம். then condone, we cannot condone, forgive பண்ணக்கூடாது. கெட்டவங்களை forgive, அதாவது தப்பு பண்ணிட்டா forgive பண்ணக்கூடாது. பிகாஸ் அவங்கள கண்டம் பண்ணணும். என்ன பண்ணணும்? அது ரொம்ப கெட்டது, கெடுதல் ஏற்படக்கூடிய ஓகே ஒரு தப்பான விஷயம். அந்த வேர்டுக்கு மட்டும் மீனிங் ஞாபகம் வருதான்னு பாருங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம். பி கேர்ஃபுல். மேலிவோலன்ட் மீன்ஸ் விஷிங் ஈவில். பெனிவோலன்ட் மீன்ஸ் என்ன? குட். நல்லது நடக்கணும்னு நினைச்சா அது பெனிவோலன்ட். கெட்டது நடக்கணும்னு நினைச்சா இது வந்து ரெண்டும் அட்ஜெக்டிவ். சரியா? அட்ஜெக்டிவ். விஷிங் ஈவில் கெட்டது நடக்கலாம் வேலிவோலன்ட், நல்லது நடக்கணும்னா பெனிவோலன்ட். The two witnesses gave disparate accounts. டிஸ்பரேட்னா என்ன? இழிவுபடுத்துற மாதிரி. ஓகே, மட்டம் தட்டி பேசுறது, தாழ்வுபடுத்துற மாதிரி பேசுறது. அடுத்து a complacent team is dangerous because complacent team ஏன் டேஞ்சரஸ்னு சொல்றாங்க? ஸ்டெடியா, ஓகே, ஸ்ட்ரெஸ் இது பண்ற மாதிரி. ஓகேவா? இது டீம்ங்கிறது நவுன், கம்ப்ளசன்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஞாபகம் வருதா பாருங்க. ஏன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான சிச்சுவேஷன்லயும் காமன் கம்போஸ்டா இருக்கிறவங்க தான் கம்ப்ளசன்ட். மேல் அப்படிங்கிற ரூட் வேர்டோட மீனிங் என்ன? மேல் அப்படின்னாலே பேட், கெட்ட அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட், பெனிவலண்டோட ஆப்போசிட் என்ன? மேலிவலண்ட். ஈக்விட்டி, ஈக்வானிமிட்டி ஞாபகம் வருதா பாருங்க. ஈக்குவல், ஈவனா இருக்கிறது. ஈக்குவகேட் அப்படின்னா அந்த பேச்சு தெளிவில்லாம இருக்கிறது, ரெண்டு மீனிங்ல இருக்கக்கூடியது. சோ ஆம்பிகுவஸ்லி, டு மிஸ்லீட், ஏமாத்துறதுக்காக, ரெண்டு தெளிவில்லாம பேசுறது. பெனிஃபேக்டர் அப்படின்னா என்ன? பெனிஃபேக்டர்னா என்ன? யாரு கொடுக்கிறவங்க. சோ கிவ்ஸ் ஜெனரஸ் ஹெல்ப், கொடுக்கிறவங்க. இம்ப்ளக்கபிள் அப்படின்னா என்ன? பிளக்கபிள்னா என்ன? அமைதிப்படுத்த முடியும். இம்ப்ளக்கபிள்னா அமைதியே படுத்த முடியாது. இம்பாசிபிள் டு காம். ரிலன்ட்லெஸ், மீண்டும் ரிலன்ட்லெஸ் அப்படின்னா நம்ம மறுபடி மீண்டும் அவங்களை நம்மளால அமைதிப்படுத்த முடியாது. த ரூட் ஃபிடலோட மீனிங் என்ன? ஃபிட் அப்படிங்கிறது ஃபிடலிட்டி, ஃபைட் அதோட மீனிங் என்ன பாத்தீங்கன்னா ஃபெய்த் குறிக்கும், நம்பிக்கை குறிக்கும், நேர்மையை குறிக்கும். சரியா? கம்ப்ளசன்ட்னா பார்த்தோம்ல, சுய செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு. இந்த இடத்துல தப்பா சொல்லணும். இங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் வந்து வேற வேர்ட் சொல்லிட்டேன், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு. ஸ்ட்ரெஸ், எந்த இதுலயும் ஸ்ட்ரெஸ் ஆகாம இருப்பாங்கன்னு சொன்னல, இந்த மாதிரி தான் கண்டிப்பா கன்ஃபியூஸ் ஆகும். இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? கம்ப்ளசன்ட் அங்க வந்து ஈக்வானிமிட்டி கூடாது. என்ன ஸ்ட்ரெஸ் ஆனாலும்
நடுநிலைமையா இருக்கிறது தான் என்ன ஈக்வானிமிட்டி அப்படின்னு பார்த்தோம். கம்ப்ளசன்ட் அப்படின்னா நம்மள சுய திருப்தி ஏற்படுத்திக்கிறது, கம்ப்ளசன்ட் டீம். ஓகேவா? ஏன்னா இது ஏன் டேஞ்சரஸ் சொல்றாங்க, நமக்கு சுய திருப்தி ஏற்பட்டுருச்சுன்னா நல்லாவே விளையாட மாட்டாங்க, பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிரும். ஓகேவா? நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ஸ்லாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் கம்ப்ளசன்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் ஆகுங்க, நம்ம தான் நம்பர் 1, நம்ம தான் பெருசு அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அதான் கம்ப்ளசன்ட். சாரி ஃபார் தட், இதுல தப்பா சொல்லிட்டேன். அடுத்து பார்க்கலாம். சோ இங்க இதுதான் கன்ஃபியூஸ் ஆகும், ஒரு சில வேர்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா கொஞ்சம் ரிப்பீட்டடா ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இப்ப இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க, ஸோ தட் எக்ஸாம்ல இந்த மாதிரி மிஸ்டேக் வராம இருக்கணும். ஓகேவா? கம்ப்ளசன்ட், நான் வந்து அங்க ஈக்வானிமிட்டி சொல்லிட்டேன்ல, சாரி. ஓகே, அவ்வளவுதான். ஹோல் இந்த வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்த ஹோல் வேர்ட்ஸும் கொடுத்துருக்கிறேன். இந்த வேர்ட் எல்லாமே ஞாபகம் வருதான்னு பாருங்க. எல்லாத்துக்கும் மீனிங் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதுக்கு அப்படியே வந்துட்டு மீனிங் உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு பாருங்க. ஓகேவா? ஃபிடலிட்டி, மேலட்ராய்ட். ஓகே, இதுல புது வேர்டு ஆப்வியேட் எல்லாம் இருக்குல்ல, எல்லாமே புது வேர்டு தான். எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்டு தான். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு. மறந்துட்டே இருக்கும், கண்டிப்பா மறந்துட்டே இருக்கும். ஏதோ ஒண்ணு நம்ம ட்ரை பண்ணிட்டே இருப்போம். இந்த இது ரூட் வேர்டு வச்சு ஞாபகம் வச்சுக்க மாதிரி இல்ல, கொஞ்சம் இது ரூட் வேர்டு வச்சு இன்னைக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல, பாத்தீங்களா? சோ தட் கரெக்டா இது பண்ணுங்க. கம்ப்ளசன்ட்ங்க, ஸோ நான் தப்பு பண்ணல, இங்கதான் கம்ப்ளசன்ட்டுக்கும் ஈக்வானிமிட்டிக்கும் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஈக்வானிமிட்டி, ஓகே, ஈக்வானிமிட்டினா ஸ்ட்ரெஸ், எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நடுநிலைமையா இருக்கிறது. கம்ப்ளஸ்னா செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, பிளசன்ட், பிளக்கேட் அப்படின்னால என்ன, சுய திருப்தி, சுய அமைதிப்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட் அதுதான். ஓகே, ப்ராஸ்கிரைப், நம்ம தப்பு பண்ணா ஓகே தப்பு பண்ணிட்டோம் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போயிடக்கூடாது. ஏன் தப்பு பண்ணோம், எதுக்கு பண்ணோம், எதனால நான் இந்த மாதிரி மிஸ்டேக்கா எடுத்துக்கிட்டேன், ஏன் வந்து ஈக்வானிமிட்டிக்கும் நான் வந்து கம்ப்ளசன்ட்டையும் ரிலேட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளே வந்து செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிக்கணும். ஸோ தட் நம்மளால அடுத்து ஓகே இந்த இடத்துல நம்ம இதை தப்பு பண்ணியிருக்கோம், இதை அடுத்து பண்ணக்கூடாது, இதனால இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? நீங்க தப்பு பண்றீங்க, ஒக்கா படிக்கும்போது தப்பு வருது, இல்லை எனக்கு அதை வந்து திரும்ப சொல்லும் போது ஏதாவது தப்பு பண்றா அப்படிலாம் இல்லை, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க, நல்லா கரெக்டா வந்துடும். எக்ஸாம்லயும் போய் நல்லா உங்களால அட்டன் பண்ண முடியும். சரியா? ஓகே, அவ்வளவுதான். ஸோ தட் இதோட இந்த செஷன் முடிச்சுக்கலாம். இந்த செஷன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான செஷன்ஸ் ரெகுலரா இந்த வேட் பவர் மேட் ஈஸி புக் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ரெகுலரா நான் உங்களுக்கு ஒர்க்அப் கிளாஸஸ் கொண்டு வரலான்ட்டு இருக்கேன். ஸோ தட் உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து ஃபாலோ கொடுக்க, நிறைய பேர் ஷேர் பண்ணாம இருக்கீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இது போய் சேராம இருக்கு இந்த கண்டென்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.